எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமி வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரிவிஷன் கிளாஸஸ் வந்து நடத்த போறோம். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து நெட் எக்ஸாம்க்கு முதன்மையா வச்சிருக்கோம். நெட் எக்ஸாம் மட்டும் இல்லாம மற்ற எந்த பரீட்சைனாலும் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட இதுல இருந்துமே 30-40 கொஸ்டின் நேரடியா வரும். ஸோ நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கு, இந்த லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே இந்த லிட்ரரி தியரினா ஏதோ பெரிய மலை மாதிரி நம்மளுக்கு பூதாகரமா காமிப்பாங்க. அப்படி அவசியம் கிடையாது. முக்கியமா இதை புரிஞ்சுக்கிட்டு நடத்தினாலும், முக்கியமா இன்னைக்கு நம்ம தமிழ்ல வேற அதை நடத்த போறோம் அப்படிங்கறனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கிரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ரொம்ப எசென்ஷியலான முக்கியமானது வந்து பாத்துருவோம். சரியா? சோ கிளாஸ்க்கு போவோம். லிட்டரரி தியரி, கிரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ். சோ நம்பர் 1 and 2 லிசிபிள் வர்சஸ் ஸ்கிரிப்டபிள் அப்படின்னு ஒரு 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. இது என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த 2 கான்செப்டே பாத்தீங்கன்னா பிரெஞ்சு மொழியில இருந்து கொடுக்கப்பட்ட கான்செப்ட். அப்போ இதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண என்னன்னா, லிசிபிள் அப்படிங்கிற வார்த்தையை ரீடர்லி டெக்ஸ்ட் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஸ்கிரிப்டபிள் அப்படிங்கிற பிரெஞ்சு டேர்மை வந்து ரைட்டர்லி டெக்ஸ்ட் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இந்த 2 கிரிட்டிக்கல் டேர்மையும் வந்து கொடுத்தது வந்து ஒரு பிரெஞ்சு செமியாட்டிஷியன், ஒரு கிரிட்டிக். யாருன்னா ரோலன் பார்ஸ். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் இந்த எந்த புத்தகத்துல வந்து இந்த டேர்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னா எஸ் பை ஜெட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல அறிமுகப்படுத்துறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவர் பொதுவா வந்து இலக்கியத்துல எந்த ஒரு டெக்ஸ்ட் எடுத்தாலும், எந்த ஒரு புத்தகத்தை எடுத்தாலும், இல்ல எந்த ஒரு படைப்பு எடுத்துக்கிட்டாலும் அது வந்து 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு நாவல் எடுக்கலாம், இல்ல போயம் எடுங்க, எதனாலும் எடுங்க. அவர் என்ன சொல்றாரு, எந்த ஒரு இலக்கிய படைப்பும் 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ரீடர்லி டெக்ஸ்டா பிரிக்கலாம் அப்படிங்கிறாரு. அதாவது லிசிபிள் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு படைப்பை நீங்க படிக்கிறப்போ அதுல என்ன ஆகும்னா, இந்த ரீடர் வந்து ரொம்ப பாசிவ் கன்சியூமரா இருக்காரு. ரொம்ப ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்டா இல்லாம, அதாவது தன்னோட இன்வால்வ்மெண்ட் வந்து அதிகமா கிடையாது. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நீ வா, நான் சொல்றேன் கேளு அப்படிங்கிற மாதிரி தன்னை அப்படியே கூட்டி போகுதே தவிர, இந்த ஒரு ரீடர் தன்னோட அந்த புத்தகத்தை படிக்கிற வந்து என்ன பண்றான்னா, ரொம்ப ஒரு சிரத்தையா அதுக்குள்ள ஆழமா வந்து எல்லாம் படிக்கல. அதனோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அதுக்கு எதிர்மறையா இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கு, ரைட்டர்லி டெக்ஸ்ட், அதாவது பிரெஞ்சுல ஸ்கிரிப்டபிள். இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, ஒரு ரீடர், ஒரு படிக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து இவனை வந்து உள்ள இழுத்துட்டு போகுது. ஒவ்வொரு பேஜை திருப்புறப்போ, இல்ல ஒவ்வொரு சாப்டர் திருப்புறப்போ ஏதோ ஒரு தாக்கத்தை அவன் மேல ஏற்படுத்து. அதனால வந்து என்ன பண்றான்னா, சும்மாலாம் இருக்க முடியாது. அது கூட ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். மைண்ட்ல பல பசில் ஓடும். அந்த ஒவ்வொரு பசிலையும் சால்வ் பண்ணணும். இது மாதிரி வந்து ரீடர் வந்து எப்பவுமே ஆக்டிவான பார்ட்டிசிபேட் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ரோலன் பார்ஸ் என்ன சொல்றாருன்னா, ரீடர்லி டெக்ஸ்ட் வந்து பொதுவா வந்து அந்த காலத்துல கிளாசிக்கல் டெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து ரீடர்லி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டர்லி டெக்ஸ்ட்ல மோஸ்ட்லி வந்து இங்கிலாந்துல மாடர்ன் இல்ல மாடர்னிஸ்ட் டெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து ரைட்டர்லி டெக்ஸ்ட் அப்படிங்கிறாரு. இல்ல உங்களுக்கு சாதாரணமா எடுத்துக்காட்டு கொடுக்கணும், இல்ல படத்துல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த தமிழ்ல பார்த்த மாதிரி இந்த சூரிய வம்சம் அது மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு ரீடர்லி டெக்ஸ்ட். என்ன, அது பாட்டு படம் ஓடும், சரி அடுத்து அழகா பார்ப்போம், சிரிப்போம், கிளைமேக்ஸ் வரும், முடிஞ்சு போச்சு. நம்மளோட ரோல் வந்து அதுல ரொம்ப கம்மி. ரைட்டா? பாக்குறவங்க பார்வையாளரோட ரோல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா ஒரு ரைட்டர்லி டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரு படம் உதாரணமா வந்து ஒரு விக்ரம் வேதாவோ, இல்ல ஏதாவது ஒரு த்ரில்லர் மூவி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அதுல வந்து என்ன பண்ணா, அடுத்தடுத்து திருப்போம், அடுத்தது என்ன பண்ண நடக்க போகுது, இல்ல விஜய் சேதுபதி என்ன நடத்த போறாரு, இல்ல யாரு இல்ல விக்ரமா வேதாவா, யாரு அதுல குற்றவாளிங்க, இல்ல யாரு நல்லவன் யாரு கெட்டவன் ஒன்னும் தெரியாது. அது பாட்டு நம்மளோட பார்ட்டிசிபேஷன் என்ன நடக்கும், நம்மளும் அது இன்வால்வா வந்து அது கடைசி வரைக்கும் போகும். ரைட்டா? சோ அப்போ ரீடர்லி டெக்ஸ்ட், ரைட்டர்லி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இதுதான். அதோட பார்ட்டிசிபென்ட் கம்மி, நம்மளோட பார்ட்டிசிபேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா ரீடர்லி, அதிகமா இருந்துச்சுன்னா ரைட்டர்லி. அப்ப இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்துக்காட்டு வேணும் அப்படின்னு சொன்னா, ரீடர்லி டெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, எனி விக்டோரியன் டெக்ஸ்ட் நீங்க எடுத்துங்க, எனி நாவல் எடுங்க, சார்ல்ஸ் டிக்கன்ஸோட நாவலா இருக்கட்டும், இல்ல ஜார்ஜ் எலியட்டோட நாவலா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ரீடர்லி டெக்ஸ்ட். ரைட்டர்லி டெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட், நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஆன் த டோஸ் வச்சுக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து வர்ஜினியா உல்ஃப் அவங்களோட நாவல்ஸா இருக்கட்டும், இல்ல ஜேம்ஸ் ஜாய்ஸ் அவரோட நாவல்டா இருக்கட்டும். சோ இதெல்லாம் வந்து ரைட்டர்லி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம இதுக்கப்புறம் அடுத்த கான்செப்டுக்கு போவோம். க்ளோஸ்ட் டெக்ஸ்ட் அண்ட் ஓபன் டெக்ஸ்ட். சோ முன்னாடி சொன்ன மாதிரி ரீடர்லி ரைட்டர்லிங்கிற மாதிரி இது கொஞ்சம் சிம்பிளாவே காயின் பண்ணியிருக்கிறாரு. யாரு அப்படின்னு சொன்னா, இட்டாலியன் நாவலிஸ்ட் அண்ட் செமியாட்டிஷியன் அம்பர்டோ ஈகோ. சோ அவரோட புத்தகம் வந்து த ரோல் ஆஃப் த ரீடர். இப்ப முன்னாடி சொன்ன மாதிரிதான், ஒரு புத்தகத்தை படிக்கிறப்போ ஒரு படிப்பாளி இல்ல படிக்கிறவன், அப்ப அவனோட ரோல் என்ன அப்படிங்கறத பத்தி அவர் சொல்றாரு. இவரும் வந்து இலக்கிய படைப்புகளை 2ஆ பிரிக்கிறார். ஒண்ணு வந்து க்ளோஸ்ட் டெக்ஸ்ட்,
இன்னொன்னு வந்து ஓப்பன் டெக்ஸ்ட் அப்படின்னு பிரிக்கிறாரு. அதே மாதிரிதான் ரீடர்லி ரைட்டர்லி அப்படி மாதிரி வச்சுக்கலாம். அப்போ க்ளோஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒரு அந்த அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப என்ன பண்ணா சில வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கும். அதாவது சில பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் அந்த புத்தகத்தை அணுக முடியும், அதை படிக்க முடியும். அது ஓப்பன், எல்லாராலையும் வந்து எல்லா சூழ்நிலையிலும் அது வந்து படிக்கிறதுக்கு எல்லா இன்டர்பிரேஷன் அது பாசிபிள் கிடையாது. அது எல்லாருக்கும் ஓப்பனா இருக்காது. ஆனா ஓப்பன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா அது எந்த காலகட்டத்திலயும் யாரு படிச்சாலும் எப்ப படிச்சாலும் சரி ஒரு புது புது இன்டர்பிரேஷன் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா க்ளோஸ்ட் டெக்ஸ்ட் வந்து ஃபைனைட் இன்டர்பிரேட்டிவ் ஸ்டான்சஸ், குறிப்பிட்டருக்கு மற்றவங்களால தான் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அவங்களுக்கு தான் அது அப்பீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது காலகாலத்துக்கு மாறிட்டே இருக்குன்னா அப்ப சில நேரம் வந்து அது போர் அடிச்சு போயிடும், படிக்க மாட்டாங்க. ஆனா ஓப்பன் டெக்ஸ்ட் வந்து எந்த காலத்துல யாருனாலும் படிக்கலாம். அப்ப வந்து இன்ஃபினிட் இன்டர்பிரேட்டிவ் ஸ்டான்சஸ், அது எந்த வயசா இருந்தாலும் சரி இல்ல எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் சரி அந்த டெக்ஸ்ட வந்து ஈஸியா அணுக முடியும் அப்படிங்கிறாரு. அதை வந்து யாருனாலும் எப்படினாலும் இன்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப எடுத்துக்காட்டு என்ன கொடுக்குறாருன்னா க்ளோஸ்ட் டெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாரு, இந்த சூப்பர்மேன் காமிக்ஸ். இப்ப சூப்பர்மேன் காமிக்ஸ் பாத்தீங்கன்னா அது யாருக்கு, குறிப்பிட்டு வந்து குழந்தைகளுக்கு, இல்ல அதுலயும் வந்து இந்த சூப்பர்மேன் பவர் இருக்கவங்க அவங்களுக்கு தான் வந்து அது அதை விரும்பி படிக்கிறவங்களுக்கு அது இருக்கு. ஆனா எல்லாருக்கும் அது அப்பீல் ஆகுறது கிடையாது இல்லையா? சோ அது ஒண்ணு. இந்த ஓப்பன் டெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப வந்து அவர் அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் வந்து காஃப்கா அவரோட கதையை கொடுக்கிறாரு. உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க காஃப்கா, KAFKA, ஒரு செக்கோஸ்லோவேக்கியன் எழுத்தாளர். அவரோட கதைகள் எல்லாமே வந்து ஓப்பன் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து இம்பர்டோ எக்கோ சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அவரோட கதைகள் எல்லாமே வந்து இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஒரு அர்த்தம் சொல்ல முடியாது, பல அர்த்தங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு கதை பாத்தீங்கன்னா மெட்டமார்பசிஸ் அப்படின்னு ஒரு கதை. அப்ப அந்த கதையில வந்து காஃப்கா என்ன சொல்றாரு, திடீர்னு ஒருத்தன் எந்திக்கிறான், காலையில எந்திக்கிறான், பார்த்தா ஒரு கற்பாம்பூச்சா மாறிடுறான். அப்ப அந்த கற்பாம்பூச்சா மாறினதுக்கு அப்புறம் அவனை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அந்த வீட்டை விட்டு அவனால வெளியே வர முடியல, ரூமை விட்டு. அப்ப வராதனால வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் கதவை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போல, வேலையில இருக்க வந்து கதவை தட்டுறான், வேலைக்கு வர்றியா இல்லையா அவனை தூக்கிட்டுமாங்கிறான். சோ கடைசியில கதவோட முடிவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் ஒரு கற்பாம்பூச்சா இருந்து இறந்து போறான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, அப்பா அவன் போயிட்டான், இவ்வளவு நாள் தொல்லையா இருந்தான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கதையை நம்ம என்னன்னு யோசிக்கிறது இல்ல, ஒருத்த வந்து உழைச்சி ஓடா தேஞ்சு போனவன், அவன் வாழ்க்கை எப்படி அப்படிதான் இருக்குமா அப்படி யோசிக்கலாமா, இல்ல இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு வெறும் கற்பனை அப்படிங்கிற மாதிரி விட்டுடலாமா இது? ஆனா இன்னைக்கும் வரைக்கும் அந்த மெட்டமார்பசிஸ் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அது அணுகிற விதம் வந்து வேற மாதிரி இருக்கு. சோ இதை வந்து ஓப்பன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். க்ளோஸ்ட் டெக்ஸ்ட் வந்து அவர் இன்னொரு எடுத்துக்காட்டும் சொல்றாரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இயான் ஃபிளெமிங் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம். அப்ப ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் இல்ல ஜேம்ஸ் பாண்ட் நாவல், இயான் ஃபிளெமிங் வந்து அந்த நாவல்ல முதல்ல எழுதுறாரு. அப்ப அதெல்லாம் க்ளோஸ்ட் டெக்ஸ்ட்ங்க, ஏன்னா குறிப்பிட்டவங்களுக்கு தான் அது அப்பீல் ஆகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா? சோ இது வந்து இம்பர்டோ ஈக்கோவோட டேர்ம்ஸ், அவரோட கருத்துக்கள். இப்போ அடுத்தது வந்து பார்ப்போம். அடுத்ததும் திருப்பி ரோலன் பார்ட்ஸ்க்கு திரும்பி போறோம். பிளேசியர், PLAISIR அப்படிங்கிற ஒரு டேர்ம். அதுக்கப்புறம் வந்து ஜூசியான்ஸ், ஜூஇசான்ஸ், JOUISSANCE. இது வந்து கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் பார்த்துப்போம். ஜூஇசான்ஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. அப்ப இந்த உச்சரிப்பை பார்த்துப்போம். இதுக்கப்புறம் என்ன டேர்ம்னு பார்ப்போம். இப்ப ரோலன் பார்ட்ஸ் ஏற்கனவே வந்து இலக்கிய படைப்புகளை ரெண்டா பிரிச்சாரு இல்லையா, ரீடர்லி டெக்ஸ்ட், ரைட்டர்லி டெக்ஸ்ட். அப்புறம் இந்த புத்தகத்துல த பிளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட், இது வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அவர் என்ன சொல்றாரு, நம்ம புத்தகங்களை படிக்கிறப்போ, இலக்கியத்தை படிக்கிறப்போ எந்த வகையான இன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கறது அவர் பேசுறாரு. அதான் வந்து டைட்டில், புக்கோட டைட்டில் அதான் வச்சிருக்காரு, த பிளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட். படிக்கிறப்போ நம்மளுக்கு என்ன வகையான இன்பம் கிடைக்குது அப்படின்னு அவர் ரெண்டா பிரிக்கிறார். ஒண்ணு வந்து பிளேஷியர் இல்ல பிளேசீர், அதை வந்து பிளஷர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்புறம் வந்து ஜூசியான்ஸ் அப்படிங்கிறது வந்து பிளிஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றாங்க இங்கிலீஷ்ல. இதை தமிழ்ல நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிளஷர் அப்படிங்கிறது இன்பம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றான். இந்த பிளிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை, இதுல வந்து ஒண்ணு மறைஞ்சு இருக்கு. ஏன்னா அவரு பிரெஞ்சுல வந்து இந்த வார்த்தைகள் எழுதுறப்ப அதுக்கு ஒரு எராட்டிக் கனெக்டேஷனும் இருக்கு. அப்ப அதை போல நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்ப என்ன பண்ணலாம்னா பிளிஸ் அப்படிங்கறத பேரின்பம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அப்போ ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னா ஒரு வாசிப்பு அனுபவம் கூட ஒரு செக்ஷுவல் இல்ல எராட்டிக் பிளஷர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் இம்ப்ளை பண்றாரு. அப்ப வந்து டெக்ஸ்ட் வந்து ரெண்டா பிரிக்கிறார். ஒண்ணு வந்து டெக்ஸ்ட் ஆஃப் பிளஷர். இது நீங்க படிக்கிறப்போ, நீங்க வந்து சில புத்தகங்கள் எடுக்கிறப்போ இல்ல சில படங்கள் பாக்குறப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இதான் நடக்க போகுது, கடைசியில இந்த கிளைமேக்ஸ் வரணும், சில ட்விஸ்ட் வரணும், அது வந்தோடனே சந்தோஷம், நீங்க நினைக்கிறது நடந்திருக்கும். த டெக்ஸ்ட் தட் கண்டென்ட்ஸ் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். உங்களுக்கு என்ன நினைச்சு இந்த படத்துக்கு போனீங்களோ அது கொடுக்கும், இல்ல எதை நினைச்சு இந்த புத்தகத்தை எடுத்தீங்களோ கொடுக்கும். ஆனா இந்த டெக்ஸ்ட் ஆஃப் பிளிஸ் இருக்கு இல்லையா, இது வந்து வேற.
the text that discomforts. நீங்க ஏதோ ஒன்று நினைச்சு எடுப்பீங்க, இல்ல நம்ம ஒரு படத்துக்கு போயிருப்போம், அது பாத்தீங்கன்னா எதிர்பாராத சுவாரஸ்யம் கொடுக்கும், திடீர்னு ட்விஸ்ட் எதோ நடந்திருக்கும், நம்ம நினைச்சு போனதுக்கும் அதுக்கும் வித்தியாசமா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இதே மாதிரி இதுல வார்த்தைகளால சொல்ல முடியாது, அந்த இன்பத்தை வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. என்ன கதை, ஏன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு, அது ஒரு அனுபவமா மட்டும்தான் இருக்க முடியும், அது வார்த்தைகளால சொல்ல முடியாத இருக்கும். ஆனா மேல இருக்கிறது சொல்ல முடியும், இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இது வந்து என்னன்னா ஒரு வாசிப்பு அனுபவம், அந்த அனுபவத்துல கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அது வந்து ரெண்டா பிரிச்சிருக்காரு. சரியா? அப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பிளஷர் வந்து ஆல்மோஸ்ட் ரீடர்லி டெக்ஸ்ட் மாதிரியும் இருக்கு, பிளிஸ் அப்படிங்கிறது ஒரு ரைட்டர்லி டெக்ஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதை படிக்கிறப்போ இன்பம், அப்ப இன்பம் பேரின்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சோ இதுக்கப்புறம் அடுத்தது போகும். அடுத்தது வந்து சிக்னிஃபயர், சிக்னிஃபைட். அதாவது லிட்டரரி தியரி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ற இடம் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம் ஆரம்பிப்போம். அதுல இந்த ரெண்டு டேர்ம். அப்ப இதை அறிமுகப்படுத்துறது யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்விஸ் லிங்குவிஸ்ட், சுவிட்சர்லாந்து சார்ந்த ஒரு லிங்குவிஸ்ட். அவர் வந்து மொழியியல், அந்த மொழியை பத்தி அதிகமா படிக்கக்கூடியவர். சோ ஒரு லிங்குவிஸ்ட் வந்து ஸ்விஸ் லிங்குவிஸ்ட் அவரு. சோ அவர் பேரு ஃபெர்டினாண்ட் டி சஷூர், SAUSSURE, ஃபெர்டினாண்ட் டி சஷூர். அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து ஒரு கோர்ஸ் கொடுக்கிறாரு ஒரு சம்மர்ல. அந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ். அந்த லெக்சர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவரோட மாணவர்கள் வந்து அதை தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிடுறாங்க. ஏன்னா அவர் இறந்து போயிடுறாரு. அவர் புத்தகம்லாம் அவ்வளவு எழுதியிருக்காரு, பட் இந்த புத்தகம் வந்து அவர் கொடுத்த லெக்சர்ஸ் மட்டும்தான். அந்த புத்தகத்தோட பேரு கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ், மொழியியலை பத்தி கொடுக்கிறாரு. அப்ப அந்த புத்தகத்தை வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒரு லிங்குவிஸ்டிக்ஸ்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய ஒரு ஃபீல்ட வந்து ஓபன் பண்றாரு. அந்த ஃபீல்டோட பேர் வந்து செமியாலஜி. செமியாலஜி அப்படின்னு சொன்னா குறியியல் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். என்ன குறியியல்? குறி இல்லையா? அதாவது ஒரு தமிழ்ல வந்து நீங்க சொல்றீங்க குறி அப்படின்னு சொன்னா எதையோ ஒண்ணு குறிக்குது அப்படின்னா, பாயிண்ட் அவுட் இல்லையா? அதான் குறித்தல். எதை குறிக்குது அப்படின்னு கேட்கிறோம். இப்போ ஒரு ஆரோ மார்க் இருக்கு, அப்ப அந்த திசையை குறிக்குது, இல்ல இது வந்து அதை குறிக்குது அப்படிங்கிறோம். அப்ப இதை வந்து இந்த படிப்புக்கு இந்த ஒரு ஃபீல்டுக்கு பேர் வந்து செமியாலஜிங்கிறது குறியியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல ஒரு சைன் அப்படிங்கிறது ஒரு குறி. ரைட்டா? அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மொழி அப்படிங்கிறதே வந்து இந்த செமியாலஜி கீழே தான் வரும், குறியியல் கீழே தான் வரும். ஏன்னா மொழியில ஒவ்வொரு வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறப்பமோ இல்ல வார்த்தையை வந்து படிக்கிறப்பமோ அதை எதையோ குறிக்குது இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு மரம் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப இங்கிலீஷ்ல ட்ரீ அப்படின்னு நீங்க சொல்றப்போ, இல்ல மரம் அப்படின்னு தமிழ்ல சொல்றப்போ, இல்ல வேற எந்த மொழியில சொல்றப்போ, இது வந்து ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ், எல்லா மொழிகளுக்கும் இது பொதுவா இருக்கும். அப்ப மரம்னு நம்ம உச்சரிக்கிறப்போ இல்ல மரம் அப்படிங்கிற வார்த்தையை பாக்குறப்போ, நம்ம மனசுல வந்து அந்த மரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்கும். நீங்க இந்த பிக்சர்ல பாக்கலாம், ஸ்கிரீன்ல கீழே பாத்தீங்கன்னா ட்ரீ அப்படின்னு இருக்கு. மேல வந்து ட்ரீ அப்படின்னா ஒரு மரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேல ஃபுல்லா இலைகளும் கொப்பு கொலைகளுமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து இருக்கும், சிந்தனை இருக்கும். அப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு மொழியில எந்த ஒரு வார்த்தையை நீங்க எடுக்கிறப்போ அந்த வார்த்தையை வந்து ரெண்டா பிரிக்கலாம் அப்படிங்கிறாரு. ரைட்டா? அப்ப வார்த்தை அவர் வந்து சைன், ஒரு குறி அப்படிங்கிறார், ஒரு குறியீடு அப்படிங்கிறார். சைன், SIGN. அப்போ ஒரு சைன் அப்படின்னு சொன்னா இல்ல ஒரு வார்த்தைன்னு சொன்னா ஒரு லிங்குவிஸ்டிக் சைன் அப்படின்னா அதுல ரெண்டு இருக்கும். மேட் ஆஃப் டூ திங்ஸ். என்ன அப்படின்னு சொன்னா சிக்னிஃபயர், சிக்னிஃபைட். சிக்னிஃபயர் அப்படின்னு சொன்னா the மெட்டீரியல் ஃபார்ம் ஆஃப் த சைன். அப்ப அந்த குறியீடோட வடிவம் எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு எழுத்து வடிவமா இருக்கலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ட்ரீ ஒரு எழுத்து வடிவமா இருக்கு, TREE. இல்ல நான் இப்ப உச்சரிக்கிறேன் ட்ரீ இல்ல மரம் அப்படின்னு உச்சரிக்கிறப்ப வந்து அது ஓசை வடிவமா இருக்கு இல்லையா? ஒரு ஆடிட்ரி வடிவமா இருக்கு. அப்போ இது மாதிரி ஒரு விஷுவலாவோ இல்ல ஆடிட்ரியாவோ இருக்கலாம், ஒரு எழுத்து வடிவமாவோ இல்ல ஒரு கேட்கிற வடிவமாவோ இருக்கலாம், இல்ல தொடர வடிவமா இருக்கலாம், இல்ல நுகர்றது ஒரு வாசனையா இருக்கலாம். அப்போ ஒரு குறியீடு அப்படிங்கிறது எந்த ஒரு வடிவத்துல இருக்கோ அது வந்து சிக்னிஃபயர் அப்படிங்கிறோம். மெட்டீரியல் அது வந்து தொடக்கூடியதா இருக்கும், உணரக்கூடியதா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள என்டர் ஆவீங்க, ஒரு வாசனை அடிக்குது, சொல்லிடுவோம் மீன் குழம்புன்னு. அப்ப அதுவும் ஒரு குறியீடு தான். அப்போ இதே மாதிரி வந்து நுகர்தலா இருக்கட்டும், இல்ல தொடர்றதா இருக்கட்டும், இல்ல பாக்குறதா இருக்கட்டும், கேட்கறதா இருக்கட்டும், எல்லாமே சைன். அது வந்து சிக்னிஃபயர் ஒரு மெட்டீரியல் ஃபார்ம், தொடக்கூடிய பார்க்கக்கூடிய டான்ஜிபிள் ஃபார்ம்ல இருக்குங்கிறார். அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அப்ப அந்த சிக்னிஃபயர் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம மனசுல வந்து ஒரு கான்செப்ட வந்து எழுப்புது. the mental concept evoked by the signifier, அது வந்து சிக்னிஃபைட் அப்படிங்கிறோம். அப்ப அது ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு கான்செப்டுக்கு வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்து அந்த சிக்னிஃபயர் வந்து ஒரு குறித்தல் ஃபங்க்ஷனை பண்ணுது, ஒரு சிக்னிஃபிகேஷனை பண்ணுது.
அப்ப நம்ம மனசுல மரம்னு சொன்னா இது வரும். இல்ல அந்த மீன் வாசனை வந்தோடனே மீன் குழம்பு நம்ம மனசுல வந்து தோணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன சொல்றாங்க, மென்டல் கான்செப்ட் வந்து சிக்னிஃபைட் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சஷூர் வந்து சொல்றாரு. அதாவது இந்த சிக்னிஃபையருக்கும் சிக்னிஃபைடுக்கும் எந்த ஒரு லாஜிக்கல் கனெக்ஷனும் கிடையாது. எந்த ஒரு லாஜிக்கல் கனெக்ஷனும் இல்ல. ஒரு ஆர்பிட்ரரி நேச்சர் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? அதாவது ஏன் வந்து மரத்துக்கு மரம்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. ஏன்பா யாராட்டும் நமக்கு போய் கேட்டோம், தமிழ்ல எந்த அறிஞரை கேட்டாலும் அது அப்படித்தானே சொல்றாங்க, அவ்வளவுதான். அது வந்து ஒரு ட்ரெடிஷன், ஒரு கன்வென்ஷன். அந்த மொழியில அப்படிதான் இருக்குங்கிறத நம்ம கத்துக்கிறோம். அப்போ மொழியை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த வார்த்தைக்கு இது வச்சாங்க, ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து ரீசன் கிடையாது. அப்ப இது வந்து சில பேர் எதிர்த்து கேட்கிறாங்க. சில சில வடிவத்துக்கு வந்து உதாரணம் இருக்கே, காரண பெயர்லாம் இருக்கேங்கிறார். அப்ப நீங்க சொன்னீங்கன்னா அப்ப வளையல் அப்படின்னு சொன்னா அது வளைஞ்சு இருக்கு, அதனால வளையல் அப்படிங்கிறா, அப்ப அது காரண பெயர் தானே அப்படின்னு நம்ம கேட்போம் தமிழ்ல. அப்ப சஷூர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்றது சரிதான். அதாவது ஒரு வார்த்தைக்கு வந்து லாஜிக்கலா நீங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் சொன்னா, அப்போ எல்லா மொழியிலும் அதே மாதிரிதான் ஒரே வார்த்தை தானே இருக்கணும். அப்போ இங்கிலீஷ்ல பேங்கிள்னு இருக்கு, இன்னொரு மொழியில வேற ஏதாட்டும் ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப நீங்க சொல்ற ஒரு ஐடியா வந்து ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு தாவுனாலே நீங்க சொல்ற லாஜிக் உடைஞ்சு போகுது அப்படிங்கிறாரு. அப்போ மொழியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சிக்னிஃபயர் சிக்னிஃபைட் ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் கான்செப்ட் வந்து லாஜிக்கல் ரீசன் கிடையாதுங்கிறார். மரம் ஏன் மரம் வச்சாங்கன்னு தெரியாதுங்கிறார். இப்போ ஒருவேளை அவர் சொல்றாரு, ஒருவேளை நம்மளுக்கு வந்து மரத்தை பார்த்து, அதாவது ஒரு செடியை பார்த்து இதுதான் மரம் அப்படின்னு சின்ன வயசுல யாராவது சொல்லி கொடுத்திருந்தா நம்ம செடியை பார்த்தா மரம் தான் சொல்லியிருப்போம் அப்படிங்கிறார். அப்போ ஒரு மொழியை வந்து கன்வென்ஷனல் நம்ம கத்துக்க தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? சோ இதுதான் வந்து சஷூரோட ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். சோ இதுக்கப்புறம் இதை பொறுத்துதான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிற ஒரு புது ஃபீல்டு வந்து எமர்ஜ் ஆகுது. சரியா? சோ நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போகும். அதே சஷூர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மொழியை படிக்கிறப்போ பாராடிக்மேட்டிக் அண்ட் சின்டாக்மேட்டிக் ரிலேஷன் அப்படிங்கிறது ரெண்டு இதை வந்து படிக்கிறார், சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டு கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். அப்போ பாராடிக்மேட்டிக் ரிலேஷன் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, ஒரு வாக்கியம் நீங்க ஒரு எந்த ஒரு மொழியா இருந்தாலும் ஒரு வாக்கியம் எழுதுறப்ப வந்து அது ரெண்டு வகையா ஒரு ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஒண்ணு வந்து ஒரு வெர்டிக்கல் இல்லையா, இப்படி செங்குத்தா இருக்கும். இன்னொன்னு வந்து பிளாட்டா இருக்குங்கிறாரு. அப்ப எப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இந்த சென்டென்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். The cat drank the milk. அந்த பூனை வந்து பால் குடிச்சது அப்படின்னு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வெர்டிகலா படிக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த சென்டென்ஸ் வந்து வெர்டிகலா இப்படி செங்குத்தா படிச்சீங்கன்னா மூணு வகையா பிரிக்கலாம். த கேட் அப்படிங்கிறது ஒரு பகுதி, டிராங்க் அது ஒரு பகுதி, மில்க் அப்படிங்கிறது ஒரு பகுதி இல்லையா? அப்ப என்ன சொல்றாருன்னா இப்படி படிக்கிறப்போ அந்த ஒவ்வொரு பகுதியை வந்து இன்னொரு வச்சு சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறார். இப்போ அந்த இடத்துல கேட்டுக்கு பதிலா அந்த டாக், அந்த நாய் பால் குடிச்சுன்னு சொல்லலாம், இல்ல ஒரு குழந்தை பால் குடிச்சதுன்னு சொல்லலாம். அப்ப அந்த கேட் அந்த பூனைக்கு பதிலா நாயின்னு போடலாம், இல்ல குழந்தைன்னு போடலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப வெர்டிகலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்ல குடிச்சதுக்கு பதிலா சிந்தி விட்டது அப்படின்னு சொல்லலாம், இல்ல தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லலாம். இல்ல மில்க்குக்கு பதிலா நீங்க வந்து வாட்டர்னு சொல்லலாம், தண்ணின்னு சொல்லலாம், இல்ல வேற ஏதாட்டு கூட, இல்ல டீன்னு சொல்லலாம், காஃபின்னு சொல்லலாம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இப்படி பாராடிக்மேட்டிக் அப்படிங்கிறது வந்து ஆக்சிஸ் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஒண்ணுத்துக்கு பதிலா ஒண்ணு சப்ஸ்டியூட் பண்ண முடிஞ்சா அது வந்து பாராடிக்மேட்டிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல கேட்டுக்கு பதிலா டாக சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இது வந்து வெர்டிகலா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, சின்டாக்மேட்டிக் ரிலேஷன் அப்படிங்கிறாரு. இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் காம்பினேஷன். இது வந்து டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, மாத்தியும் போட முடியாது. இது கரெக்டா வந்து சின்டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப சின்டாக்ஸ் அப்படின்னா வாக்கியம். அப்புறம் ஒவ்வொரு பகுதியும் ஒரு வாக்கியத்துல ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதிக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதை ஒழுங்கா போட்டா மட்டும்தான் அது வந்து அர்த்தம் கொடுக்கும், இல்லைன்னா அர்த்தம் கொடுக்காது இல்லையா? த கேட் டிராங்க் த மில்க், அப்ப அந்த பூனை பால் குடிச்சது அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. இதை நீங்க மாத்தி போட முடியுமா? டிராங்க் த கேட் த மில்க், குடிச்சது பூனை பால் அப்படின்னா ஒண்ணும் புரியாது, என்னையோ வளர்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து காம்பினேஷன். அப்போ ஒரு வாக்கியத்துல கரெக்டான பகுதி கரெக்டான இடத்துல போட்டிருக்கணும். அப்போ ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த பகுதிக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அதிகமா இருக்கும். சோ இதே மாதிரி வந்து ஒரு ஹாரிசான்டல் பொசிஷன்ல படிக்கிறது முக்கியமா, இதை வந்து காம்பினேஷனை பத்தி படிக்கிறது வந்து சின்டாக்மேட்டிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் வந்து இன்னொரு அவரோட கான்ட்ரிபியூஷன். சோ அப்போ சஷூர் நீங்க பாத்தீங்கன்னா தியரி கத்துக்கணும்னா இவர்கிட்ட தான் ஆரம்பிக்கணும். சோ இதுல இருந்து ஆரம்பிச்சு மத்த தியரிக்கெல்லாம் போகும். சரியா? சோ இப்ப நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து அதே சஷூர் தான், லாங் அண்ட் பரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டு பிரெஞ்சு வார்த்தைகள். அப்போ ஒரு பொதுவா வந்து ஒரு மொழியை வந்து ஒரு மொழி இல்ல பொதுவா மொழிகள் அப்படிங்கிறப்ப வந்து அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு,
ரெண்டு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, ரெண்டு பிரெஞ்சு வார்த்தைகள். LANGUE லேங் அப்படின்னு சொல்றாரு. லேங் அப்படிங்கிற வார்த்தை வந்து டங், நாக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு பேஸ் வார்த்தை. சரியா? லேங் அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம் பிரெஞ்சுல, அந்த காலத்து பிரெஞ்சுல. அப்போ லாங்குவேஜ் ஒரு மொழி அப்படின்னு குறிக்கிறது. பரோல் அப்படின்னு சொன்னா ஸ்பீச், பேசுறது அப்படின்னு அர்த்தம். அது லிட்டரல் டிரான்ஸ்லேஷன். இவரோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். லேங் அப்படின்னு சொன்னா a system of signs. அவர் என்ன சொல்றாரு, ஒரு மொழி அப்படிங்கிறது பல குறிகளை கொண்ட ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு மொழியா இருந்தாலும், தமிழ் மொழியா இருக்கட்டும் இல்ல இங்கிலீஷா இருக்கட்டும், எந்த ஒரு மொழியுமே அதுக்குள்ள வந்து அங்கங்க ஒரு குறி இருக்கும் இல்லையா? பல குறிகள் இருக்கும், அதாவது பல வார்த்தைகள் இருக்கும். அது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அல்ல வாக்கியத்துக்கும் அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ ஒரு ஒரு லாங்குவேஜ் யூசர், ஒரு மொழியை பேசக்கூடியவன் அதை வந்து கத்துக்கணும் இல்லையா? ஒரு சைன் யூசர் இல்ல ஒரு லாங்குவேஜ் யூசர் லேர்ன்ஸ் இட் வித் எஃபர்ட். நம்ம அப்படித்தானே கத்துக்கிறோம். ஒரு போன உடனே வந்து நம்ம எடுத்த உடனே வந்து எதுக்கு போனெல்லாம் டக்குன்னு பேசுறது இல்ல, அதெல்லாம் எப்படிலாம் தெரியாது. எடுத்த உடனே வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்சு, உயிர்மை கத்துக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை ஒவ்வொன்றாவது கத்துக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மொழியை பேசக்கூடியவனோட அறிவு, அப்போ அவனுக்கு வந்து அந்த மொழியை பத்தி என்னென்னலாம் இருக்கு, அந்த மொழியில இருக்கிற ஃபீச்சர்ஸை பத்தி எல்லாத்தையும் கத்துக்கிறான் இல்லையா? அததான் என்ன சொல்றாருன்னா லேங். அப்ப லேங் அப்படிங்கிறது ஒரு குடோன் மாதிரி. அப்ப மனசு மூளையில வந்து ஒரு குடோன் மாதிரியோ ஒரு பீரோ மாதிரியோ, அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். தமிழ்ல இன்னைக்கு இதை பத்தி நான் கத்துக்கிட்டேன், இல்ல இங்கிலீஷ் ஒரு மொழியை கத்துக்கிறப்ப என்ன பண்ணிப்போம், தினமும் ஒவ்வொரு வார்த்தையை வந்து கத்துக்கிட்டு அதுக்குள்ள சேகரிச்சு வைப்போம். அப்ப அந்த லேங் அப்படிங்கிறது அந்த குடோன் மாதிரி. அந்த குடோனுக்குள்ள வந்து அந்த மொழியை பத்தி இருக்கிற எல்லா ஃபீச்சரை பத்தியும் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது தூக்கி நம்ம சேர்த்து வச்சுப்போம். அந்த ஒரு கலெக்ஷனை தான், அந்த ஒரு சிஸ்டத்தை தான் என்ன சொல்றேன்னா லேங் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரோல் அப்படிங்கிறது என்ன? அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இப்ப நான் தமிழ் பேசுறேன், இதை வச்சுக்கிட்டு இப்ப இன்னைக்கு ஒரு மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு இவ்வளவுதான் தமிழ் தெரியும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு சில வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுறேன். அப்ப இதை மட்டும் வச்சுக்கிட்டு இவருக்கு இவ்வளவுதான் தெரியும் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் அக்கேஷன், ஒரு அக்கேஷன்ல நீங்க ஒரு மொழியை பயன்படுத்துறீங்க அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு சொன்னா அது வந்து பரோல் அப்படிங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இல்ல சயின்ஸ் இன் யூஸ் அப்படிங்கிறார், தேவைக்கேத்த. அப்போ இது தேவைக்கேத்த இடத்துல பேசுறது, அது மொழி அறிவு. அது மொழியில இருந்து எல்லா ஃபீச்சரையும் போட்டு மண்டைகளை வச்சுப்போம். இது அந்த அக்கேஷனுக்கு என்ன தேவையோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு வரும். சரியா? அப்ப இப்படிதான் ஒரு மொழி இருக்குங்கிறாரு. அப்போ ஒரு மொழியை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மொழியை பத்தி எல்லாத்தையும் வச்சுப்போம். அதுக்கப்புறம் திடீர்னு அம்மாட்ட பேசுறப்ப வேற மாதிரி பேசுவோம், அப்பாட்ட பேசுறப்ப வேற மாதிரி பேசுவோம். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்தப்போ நம்ம மொழி வந்து பயன்படுத்திக்கிறோம். சரியா? அது வந்து பரோல் அப்படிங்கிறாரு. அது வந்து சயின்ஸ் இன் யூஸ், தேவைக்கேத்த பயன்படுத்துது, அது மொழி அறிவு அப்படிங்கிறாரு. அப்போ பரோல் வந்து என்ன, ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் லேங். அப்ப அந்த குடோன்ல இருந்து தேவைக்கேத்தப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பயன்படுத்திக்கிறோம். அப்படி பயன்படுத்துறது பரோல் அப்படின்னு சொல்றாரு. சரியா? சோ இவர் இந்த ஐடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து மொழியை பத்தி படிக்கிறவங்க வந்து இத படிக்காம, யாராலையும் சஷூரை பத்தி படிக்காம, சஷூரோட இந்த லேங் பரோல் படிக்காம பேச முடியாது. சரியா? சோ இத பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வரவர் என்ன பண்றாருன்னா கம்பீட்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இன்னும் ரெண்டு கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இது ரொம்ப புதுசு கிடையாது. சஷூர் சொன்னது வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி சொல்றாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோம் சாம்ஸ்கி அப்படின்னு ஒருத்தர், ஒரு அமெரிக்க லிங்குவிஸ்ட், அப்புறம் ஒரு ஆக்டிவிஸ்ட் கூட. அவரோட ஒரு முக்கியமான புத்தகம் வந்து சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ். சரியா? அப்ப இந்த புத்தகத்துல வந்து எப்படி வந்து சஷூர் வந்து லேங் பரோல் அப்படின்னு பேசினாரோ அதே ஈக்குவலன்ட், ஆனா இவர் கொடுக்கிற வார்த்தை கம்பீட்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். சிம்பிளா இருக்கு. கம்பீட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஆற்றல் இல்லையா? அப்போ ஒரு மொழியை பேசக்கூடிய மொழி ஆற்றல் அவனுக்கு அதான் சொல்றாரு, ஸ்பீக்கர்ஸ் நாலேஜ் ஆஃப் தர் லாங்குவேஜ். ஒரு மொழியை பேசக்கூடியவங்களோட அந்த மொழியை பத்தியான அந்த வளத்தை பத்தியான அவளுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு, எவ்வளவு தெரியும் அவங்களுக்கு, அது வந்து கம்பீட்டன்ஸ் அப்படிங்கிறாரு. இப்ப ஒரு புது மொழி நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆற்றல் இல்ல அப்படின்னு சொன்னா பேச முடியாது. அப்ப இது வந்து லேங், சஷூர் சொன்ன மாதிரி ஒரு குடோன் மாதிரி. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ். இது ரியல்லா அந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. த ஸ்பெசிபிக் அட்டரன்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில உங்களை மொழி அறிவை பயன்படுத்திக்கிட்டு நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, என்னென்ன பேசுறீங்க, அதை பத்தி படிக்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சஷூர் சொல்லக்கூடிய பரோல் அந்த இதுக்கு வந்து கரெக்டா இருக்கு. சரியா? அப்ப உங்களுக்கு நெட் எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேள்விகளை பேஸ் பண்ணி வந்துட்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா எந்த டேர்மா யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா,
லேங், பரோல், கம்பீட்டன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ்ல எது எது யாரால அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இல்ல சஷூரோட லேங்குக்கு எந்த டேர்ம் வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு கேட்கலாம். அப்ப இது வந்து அங்க லேங் அப்படின்னு சொன்னா இங்க வந்து கம்பீட்டன்ஸ் வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அப்போ இதுவும் அதுவும் ஒன்னாதான் இருக்கு. ஏன்னா ஆனா வந்து இவர் சின்ன ஒரு ட்விஸ்ட் மட்டும் கொடுக்கிறார். கம்பீட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவா மொழி பத்தி இல்லாம ஒரு ஒரு முக்கியமான நேட்டிவ் ஸ்பீக்கர், ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரோட அறிவை தான் அவர் என்ன சொல்றேன்னா கம்பீட்டன்ஸ் அப்படிங்கிறார். ஒரு பர்டிகுலர் மொழி, ஒரு ஒரு தமிழ் அப்படின்னு சொன்னா ஒரு தமிழ் மொழி பேசக்கூடியவங்களோட அறிவாற்றல். அப்போ ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஒரு அந்த மொழியை பேசுறாங்க. இப்ப இங்கிலீஷ் இருக்கு, இல்ல மலையாளம் இருக்கு, தெலுங்கு இருக்குன்னு சொன்னா அப்போ ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரோட நாலேஜ் வந்து அவர் என்ன சொல்றாரு கம்பீட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதனாலதான் பாத்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பீக்கரோட நாலேஜ் வந்து நம்மளால அடிச்சுக்க முடியாது. நம்ம என்னதான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டாலும் திடீர்னு வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்து புதுசா ஏதாட்டும் அவங்க ஆன் த ஸ்பாட்ல உண்டு பண்ணுவாங்க. அது வந்து நம்ம எந்த புத்தகத்திலையும் படிச்சிருக்க மாட்டோம். நம்மளுக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுத்தவங்க கத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ அதனால வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரோட அறிவு கூட நம்ம போட்டி போடுறது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இயல்பா வந்து அந்த சூழ்நிலையோட அவங்க கத்துக்கிறாங்க. சரியா? அதுதான் வந்து கம்பீட்டன்ஸ். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து ஹைப்போ டெக்ஸ்ட் அண்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு 2 வார்த்தைகள். இது என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்த டேர்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஒரு பிரெஞ்சு கிரிட்டிக், யாருன்னு சொன்னா ஜெரார்ட் ஜெனே, GERARD ஜெனே, GENETTE. அப்ப இந்த ஜெரார்ட் ஜெனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இலக்கியத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு எந்த ஒரு படைப்பும் பல படைப்புகள் வருது. அப்ப சில படைப்புகள் முதல்ல வந்திருக்கும், சில படைப்புகள் பின்னாடி வருது காலத்துல இல்லையா? அப்ப சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்த படைப்புகளை பத்தி நம்ம கிண்டல் அடிப்போம், இல்ல அதை பத்தி ஏதாட்டும் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்போம். நீங்க படத்தை கூட எடுத்துக்காட்டி வச்சுக்கோங்க. இப்ப திடீர்னு வந்து ஒரு இதுக்கு முன்னாடி வந்த படத்தை வந்து கிண்டல் பண்ற மாதிரி ஒரு படம் எடுப்பாங்க, ஸ்பூஃப் இல்லையா? தமிழ் படம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிவா நடிச்சிருந்தாரு. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு, அதெல்லாம் கிண்டல் பண்ணுவார். அப்போ இதே மாதிரி வரிசையில வர்றப்போ முதல்ல ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு இல்லையா? அதை வந்து என்ன சொல்றேன்னா ஹைப்போ டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் ஏ அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ப்ரிசீடிங் ஆர் ஏர்லியர் டெக்ஸ்ட், இதுக்கு முன்னாடி வந்த ஒரு டெக்ஸ்ட். அப்ப அந்த டெக்ஸ்ட்ங்கிறது ஒரு புத்தகமா இருக்கலாம், இல்ல ஒரு படமா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கு. அப்போ அதை தழுவி 2வது வருது, அது தழுவி வருதோ இல்ல அதுக்கு பின்னாடி வருது, ரைட்டா? அது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறார். டெக்ஸ்ட் பி, தி என்சூவிங் டெக்ஸ்ட். அப்ப முதல்ல வந்ததை தழுவி இது வருது, கிராஃப்டட் டு தி ஏர்லியர் டெக்ஸ்ட். அப்ப அந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் சொன்னது தமிழ் படம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த படம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட். ஏன்னா அந்த படம் இதுக்கு முன்னாடி வந்த படத்துங்க எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி, நக்கல் அடிக்கிற மாதிரி வந்து பின்னாடி வருது. அப்ப அதுல வந்து சிவா வந்து மத்த படத்துங்கெல்லாம் கிண்டல் அடிக்கிறாரு, பேய் வருது அது வருதுன்னு சொல்லிட்டு சும்மா கிண்டல் அடிக்கிறாரு. அப்ப அதே மாதிரி லிட்ரேச்சர் நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு இட்டாலியன் நாவலிஸ்ட் விளாடிமிர் நெபகாவ், சரியா? சார் ரஷ்யன். சோ விளாடிமிர் நெபகாவ். அப்ப அந்த விளாடிமிர் நெபகாவோட லாலிட்டா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒர்க். என்ன அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஆள் வந்து ஒரு இளம் பெண், அது ஒரு டீனேஜ் கேர்ள் மேல வந்து காதல் வயப்படுறான். அதனால வந்து அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதனால என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா எப்படியாட்டும் வந்து அந்த சின்ன பெண் கூட வந்து வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். ஆனா என்னன்னா அந்த பொண்ணோட பேர் வேற ஏதோ, இவரா அந்த பொண்ணுக்கு வந்து லாலிட்டா அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு இவனா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றான். அவன் பேர் வந்து ஹம்பர்ட். அதான் வந்து அந்த ஹீரோவோட பேர். ஒரு ஆன்டி வில்லன், அது ஒரு ஆன்டி ஹீரோ, வில்லன்ல ஆன்டி ஹீரோ அவரு. அப்ப இந்த விளாடிமிர் நெபகா வந்து ரொம்ப ஒரு கிளாசிக்கான டெக்ஸ்ட் அது. அப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து முதல்ல வருது, வந்த புதுசுல வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான டெக்ஸ்ட். இன்னைக்கும் லிட்ரேச்சர்ல வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இது வந்து முதல்ல வருது, இது வந்து ஹைப்போ டெக்ஸ்ட். அப்ப இதை வந்து என்ன பண்றாங்கன்னா கிண்டல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அம்பர்டோ ஈகோ, ஒரு இட்டாலியன் செமியாட்டிஷியன். அவர் வந்து ஒரு நக்கலா ஒரு கதை எழுதுறாரு. என்னன்னா கிரானிட்டா, அதாவது கிரானி பாட்டி, அப்புறம் வந்து லாலிட்டா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வார்த்தையை உண்டு பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த கதையில என்ன நடக்குது, கதையில ஒரு மாதிரி ஒரு எஸ்ஏ மாதிரி டைப்லயும் இது இருக்கும். அவர் என்ன பண்றாரு, இந்த கதையில வந்து என்னன்னா ஒரு யூத் அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டி மேல வந்து ஒரு காதல் கொள்றான். இது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கதைக்கு வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஆளு ஒரு சின்ன பொண்ணு மேல வந்து காதல் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இங்க வந்து அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஒரு யூத் வந்து ஒரு பாட்டி மேல காதல் கொண்டு அப்புறம் அந்த பாட்டியை கடத்திட்டு போயிட்டு ஊரா சுத்துற மாதிரியும் போகும். சோ இப்ப இந்த டெக்ஸ்டும் பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா? இந்த ஒரு கிரானிட்டாவுக்கும் லாலிட்டாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்போ விளாடிமிர் நெபகா அப்படிங்கிறது ஒரு ரஷ்யன் எழுத்தாளர், ரஷ்யன் அமெரிக்காவில் அப்புறம் குடிபெயர்றாரு. அவர் எழுதின டெக்ஸ்டுக்கும் இந்த இம்பர்டோ ஈகோ இட்டாலியன் ரைட்டர் எழுதின கிரானிட்டாவுக்கும் சம்பந்தம் இருக்கு.
அப்ப இந்த சம்மந்தத்தை பத்தி படிக்கணும். அப்ப நம்ம வந்து ஒரு எஸ்ஏ எழுதுறப்போ ஏதோ ஒன்று எழுதுறப்போ அந்த டெக்ஸ்ட் முதல்ல வந்துச்சுன்னு எப்படி சொல்றது? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா அதை வந்து ஹைப்போ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இதை ரெண்டாவது தழுவி வர்றதுனால இதை வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஹைப்பர் லிங்க் நீங்க இன்டர்நெட்ல போனீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ்ல இருப்போம் இன்டர்நெட்ல, அங்க பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், ஹைப்பர் லிங்க் இல்லையா? தொட்ட உடனே இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகும் இல்லையா? அந்த ஜம்ப் ஆன இடம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட். அப்ப முதல்ல இருக்கிறீங்க இல்லையா, அந்த லிங்க் வந்து ஹைப்போ டெக்ஸ்ட். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த கான்செப்ட் போகும். சோ அடுத்தது வந்து ஃபேபுலா வர்சஸ் சூஷே, அதாவது சூஜே. இது வந்து ரெண்டுமே வந்து ரஷ்ய வார்த்தைகள். இது ரஷ்யன் ஃபார்மலிசம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா லிட்ரேச்சர் பொதுவா எப்படி வந்து இயங்குது அப்படின்னு படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ரஷ்யன் ஃபார்மலிசம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பொதுவா வந்து இந்த ரெண்டுத்தை பத்தி கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும். ஃபேபுலா அப்படின்னா ஃபேபிள் இல்லையா, கதைகள். ஃபேபுலா அப்படின்னா ஸ்டோரின்னு அர்த்தம். இது வந்து சூஜே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, SJUZHET, சூஜே. அப்ப சூஜே அப்படின்னா பிளாட். இது என்ன, அப்போ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் நீங்க படிக்கிறப்போ ஒரு நாவல் இல்ல எந்த ஒரு கதை எடுத்தாலும் ஸ்டோரிக்கும் பிளாட்டுக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல நம்ம BA படிக்கிறப்போ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிப்போம். அப்ப ஸ்டோரினா என்ன, பிளாட்னா என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சிம்பிளா நம்ம திரைப்படத்துக்கு எடுத்துப்போம். நீங்க வந்து ஒரு திரைப்படம் எடுக்க போறோம், ஒரு படம் எடுக்க போறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க, ஒரு கதை கிடைக்கும், ஒரு கதை கரு, ஒரு கதை எடுப்போம். அது முதல்ல வந்து இப்படி ஆச்சு, இவன் பிறந்தான் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீனியரா எழுதுவோம், ஒரு குரோனாலஜிக்கலா. ஒருத்தன் பிறந்தான், இல்ல இந்த கதை வந்து இதுக்கப்புறம் இந்த டைம் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கதை நம்மளுக்கு வரும் மனசுல. அது சும்மா வந்து நோட்ல வந்து எழுதி வச்சுப்போம். ஆனா நீங்க படம் எடுக்கணும் அப்படியே எழுத முடியுமா? இப்ப நீங்க வந்து ஒரு த்ரில்லர் எடுக்கணும், நீங்க வந்து எடுத்த உடனே இவன் தான் கொலை பண்ணா அப்படின்னு ஓப்பனிங் சீன்லயே சொன்னா வந்து அது படம் த்ரில்லிங் வருமா? வராது. அப்போ ஒரு த்ரில்லர் நீங்க எடுக்கணும்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க, சில அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து மாத்துவீங்க. அப்போ கதையில வந்து முதல்ல நடந்து வந்து கடைசியில சொல்லணும், கடைசியில தான் வந்து யார் கொலைகாரன்னு சொன்னாதான் அந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்போ சிம்பிளா சொல்ல போனா கதை திரைக்கதை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ கதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி வந்து எழுதிடுவோம், இதான் கதைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரைக்கதை எழுதணும். திரைக்கதை வந்து ஓப்பனிங் சீன் எப்படி வைக்கலாம், இன்டர்வல் வந்து எந்த சீனை வந்து ரிவீல் பண்ணலாம், இல்ல கடைசியில கிளைமேக்ஸ் எப்படி முடிக்கலாம். அப்ப அந்த ஈவெண்ட் வந்து மாத்தி அரேஞ்ச் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கும். சரியா? அப்ப அததான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஃபேபுலா. ஃபேபுலாங்கிறது கதை வடிவம். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு கதை தோன்றது இல்லையா, அதை குரோனாலஜிக்கலா அந்த டைம் ஷிஃப்ட், அந்த டைம் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அழகா எழுதி வச்சிருப்போம். அப்ப குரோனாலஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இது வந்து சூஜே அப்படிங்கிறது வந்து அண்ட் ஏஸ்தட்டிக் அரேஞ்ச்மெண்ட். அதனே ஏஸ்தட்டிக் அப்படின்னு சொன்னா இதை நீங்க எந்த இடத்துல எந்த சீனை வச்சா ரீடர் வந்து குஷி ஆவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கிரிப் கிடைக்கும், இந்த படத்துக்குள்ள அவங்களுக்கு கூட்டி வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட், எதனால எது நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியணும். அப்ப கடைசியில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுவாங்க, இவன் தான்ப்பா கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பதான் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இது வந்து திரைக்கதை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஃபேபுலா, இது வந்து சூஜே. நம்ம அடுத்தது போவோம். சோ எஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரிபெட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் அப்படிங்கிற கான்செப்ட். சோ இந்த கான்செப்ட் வந்து யாரு யூஸ் பண்றாங்கன்னா முக்கியமா வந்து இந்த கெனேடியன் கிரிட்டிக் நார்த்ரோப் ஃப்ரை அப்படிங்கிறவரு எந்த எஸ்ஏ அப்படின்னு சொன்னா இந்த கிரிட்டிக்கல் பாத் அப்படிங்கிற எஸ்ஏல வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எதுக்காக அப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா அவர் வந்து பொதுவா வந்து விமர்சனம், கிரிட்டிசிசம், நீங்க வந்து பொதுவா வந்து ஒரு இலக்கிய படைப்பை விமர்சனம் பண்றப்போ ரெண்டு விதமா பண்ணலாம் அப்படிங்கிறார். 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். அதை பத்தி என்ன, ஒண்ணு வந்து உங்களோட அப்ரோச், ஒரு லிட்டரரி டெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு நாவல் எடுத்துக்கிறீங்க, அதை வந்து எப்படி அணுகுவீங்க. ஒண்ணு அவர் என்ன சொல்றாருன்னா சென்ட்ரிபெட்டல், அது ஒரு அப்ரோச்சா இருக்கும், இல்ல சென்ட்ரிஃபியூகலா இருக்கும். அந்த விமர்சனம் வந்து ஒண்ணு அப்படி இருக்கும் இல்ல இப்படி இருக்கும், ஆனா ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ சென்ட்ரிபெட்டல் அப்படின்னா மையம், எதை மையமா இருக்கும், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிட்ரேச்சர் ஆஸ் அ ஹோல் ஆர் ஒன். அப்போ சில பேர் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து அதை அனலைஸ் பண்றப்போ லிட்ரேச்சர், அந்த கதையை மட்டும்தான், வெளியெல்லாம் போக மாட்டாங்க. அந்த கதை எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அதுல வர கேரக்டர்ஸ் அவங்க என்ன பேசுறாங்க, அப்ப அதுல என்ன தீம் இருக்கு அப்படின்னு இலக்கியத்தை மையமா வச்சுக்கிட்டு, இலக்கியமே மையமா வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்றது, வெளியெல்லாம் போக மாட்டாங்க. இப்ப சென்ட்ரிஃபியூகல் அப்படிங்கிறது வந்து இலக்கியத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க. நான் வந்து சைக்கோ அனலிட்டிக் அனாலிசிஸ், அதாவது சைக்கோ கிரிட்டிசம், அதாவது சைக்கோ அனாலிசிஸ், ஃப்ராய்டு அவர் சொன்ன தியரி எல்லாம் அப்ளை பண்ண போறேன், அது வந்து இந்த படத்துலயோ இல்ல இந்த நாவல்லயோ எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனநிலையை பத்தி படிக்க போறேன் அப்படின்னு கொஞ்சம் இலக்கியத்தை வெளியே வந்து அதர் ஃபீல்டு, இப்ப வந்து உங்களுக்கு வந்து சைக்கோ அனாலிசிஸா இருக்கலாம், இல்ல
மார்க்சிசம், இல்ல ஃபெமினிசம், பெண்ணியம், அதை பத்தியா இருக்கலாம். சோ இது மாதிரி வந்து கொஞ்சம் வெளியே வந்து மத்த அப்ரோச் எல்லாம் எடுத்து அது மூலமா ஒரு இலக்கியத்தை வந்து நீங்க வந்து அணுகுனீங்க அப்படின்னா அது வந்து சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அதர் கல்ச்சுரல் பெனமினா, வெறும் இலக்கியம்னு போறதுக்கு பதிலா அந்த இலக்கியத்தை வந்து ஒரு சமூக அக்கறையோடவோ இல்ல ஒரு சமூக பார்வையில ஒரு சோசியல் அப்ரோச், ஒரு சோசியலாஜிக்கல் அப்ரோச்சாவோ, இல்ல உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச்சாவோ, இல்ல ஒரு பெண்ணியம், ஒரு ஃபெமினிஸ்ட் அப்ரோச்சாவோ, இதே மாதிரி வந்து ஒரு அப்ரோச் மூலமா அது போறது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா சென்ட்ரிஃபியூகல். ஆனா அவர் இன்னொன்னு சொல்றாரு, ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும், அதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும். அதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம லிட்ரேச்சர்ல பார்த்திருப்போம், நான் வந்து ஃபெமினிஸ்ட் அப்ரோச் பண்றேன், இல்ல மார்க்சிஸ்ட் அப்ரோச் பண்றேன், இல்ல வந்து சைக்காலஜிக் அப்ரோச் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல என்ன ஆகும்னா என்டையர் தீசிஸும் இல்ல என்டையர் டெசர்டேஷனும் கடைசியில பார்த்தோன்னா ஃபுல்லா ஃப்ராய்டா இருக்கும், ஃபுல்லா டெக்னிக்கல் டேர்ம் இருக்கும், லிட்ரேச்சர் மறந்துடுவாங்க. சோ லிட்ரேச்சரை மறந்து கடைசியில பாத்தீங்கன்னா அந்த தீசிஸ் வந்து ஒரு சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல சப்மிட் பண்ண வேண்டிய தீசிஸை லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ மெயின் டிபார்ட்மெண்ட்டை மறந்துட்டு வேற எங்கேயோ போயிடுவாங்க. அது வந்து சென்ட்ரிஃபியூகல். அதான் சொல்றாரு, ஒரு பக்கமே போயிடாதீங்க அப்படிங்கிறாரு. அதுவும் தேவை, கடைசியில லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம் மறந்துடாதீங்க, தீசிஸ் எடுத்தா அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ரெண்டு அப்ரோச்சையும் ஒரு பேலன்ஸா எடுத்துட்டு போனதா அந்த கிரிட்டிசிசம் நல்லா இருக்கும், அந்த விமர்சனம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்ரோப் ஃப்ரை ஒரு கெனடியன் கிரிட்டிக் வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டு கான்செப்ட்ஸும் மார்க்சிசம் அதுல வந்து வரக்கூடியது. அப்போ நம்மளுக்கு தெரியும் கார்ல் மார்க்ஸ் ஒரு ஜெர்மன் பிலாசபர் அண்ட் எக்கனாமிஸ்ட். அப்போ அவரோட கூட சேர்ந்தது வந்து ஃப்ரீட்ரிச் ஏங்கிள்ஸ், ENGELS. இவங்க ரெண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு புரட்சி, ஒரு கம்யூனிச புரட்சி ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான ஆளுங்க இவங்க ரெண்டு பேரும், கார்ல் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிச் ஏங்கிள்ஸ். அவங்களோட முக்கியமான புத்தகம் தான் வந்து தி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா இந்த உழைப்பாளர்கள் அவங்க எப்படி வந்து சுரண்டுறாங்க, இந்த முதலாளிகள் கேபிட்டலிஸ்ட் வந்து எப்படி சுரண்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ புரட்சி வரணும், ஒரு புரட்சி வந்தாதான் வந்து அடுத்த மாற்றம் சமுதாயம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை முன் வச்சவங்க வேண்டும். அப்போ அவங்களோட ரெண்டு பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த சொசைட்டி எப்படி இருக்கு, இந்த சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு சமூகமும் இயங்கணும் அப்படின்னு சொன்னா அதோட பேஸ் வந்து ஒரு எக்கனாமிக் பேஸா இருக்கணும் அப்படிங்கிற பொருளாதாரம். அப்ப பொருளாதாரம் சீர்குலைஞ்சா அது அந்த நாடும் சரி, அந்த ஒரு எந்த ஒரு சமூகமும் சரி உடஞ்சு போயிடும் இல்லையா. இப்ப கூட திடீர்னு வந்து டாலருக்கு நிகரா நம்மளோட மதிப்பு வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்றப்ப பயங்கரமா அடி வாங்குவோம் இல்லையா. அப்ப வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கலாம், காணாம போயிடும். அப்போ ஒரு சமூகம் இல்ல ஒரு நாடு எந்த ஒரு ஆட்சி பண்றதுக்கும் எந்த பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா எக்கனாமிக் பேஸ், பொருளாதாரம் ரொம்ப அடிப்படையா இருக்கணும், இல்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், கட்டமைக்கப்பட்டிருக்கும். இல்லைன்னு சொன்னா அது உளுந்துரும். திடீர்னு வந்து ரெசெஷன், நம்மளால வந்து காசு கொடுத்து ஒண்ணு வாங்க, இப்ப இலங்கையில நடக்கிற மாதிரி வாங்க முடியல, காலி. அவ்வளவுதான். இப்ப இலங்கை நாடு வந்து மத்தவங்க கிட்ட கையேந்திர நிலைமையில இருக்கு. அப்ப எக்கனாமிக் காலின்னு அர்த்தம். அப்ப சூப்பர் ஸ்ட்ரக்சரா என்ன, சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை பேஸா வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ண ஒரு ஃபேமிலிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன், இல்ல ஒரு ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், இல்ல ஒரு அரசியல் அமைப்பா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், ஒரு பிரிசனா இருக்கலாம், எனி சோசியல் இன்ஸ்டிடியூஷன். அது ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் தான், ரைட்டா. இல்ல உங்களுக்கு வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன். சோ எனி சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அது வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த பேஸுக்கு மேல கட்டப்பட்டது, அதை மையமா வச்சுக்கிட்டு அடிப்படையா வச்சுக்கிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம ஒரு குடும்பத்தை கட்டுறோம், இல்ல ஒரு சமுதாயத்தை கட்டுறோம், அதெல்லாம் சோசியல் இன்ஸ்டிடியூஷன். ஆனா இது எல்லாமே எப்போ நொறுங்கி போயிடும், எக்கானமி இல்ல அப்படின்னு சொன்னா நொறுங்கி போயிடும். இப்ப ஒரு கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி, மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கல, பொண்ணு என்ன சம்பாதிக்குது, இல்ல சம்பாதித்த மையமா வச்சுக்கிட்டுதான் அடுத்தது ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆக முடியும், இல்லைன்னா காலி. இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சரி சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சிடும் இல்லையா. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து அப்பவே வந்து கார்ல் மார்க்ஸ், ஃப்ரெட்ரிக் ஏங்கிள்ஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க, பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரியா, அடுத்தது பார்ப்போம். அதே மார்க்ஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா யூஸ் வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ரெண்டு கான்செப்ட். இது ரொம்பவும் திகைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இப்போ முக்கியமா வந்து ஒரு ப்ராடக்ட், நீங்க வந்து ஒரு பொருள் செய்யறீங்க, அதை விற்க போறீங்க இல்லையா, ஒரு பொருள் செஞ்சு விற்கிறோம், வியாபாரம் பண்றோம், வணிகம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து வேல்யூ இருக்கு இல்லையா, மதிப்புன்னு இருக்கு. அந்த மதிப்பு வந்து ரெண்டா பிரிக்கிறார். இன்னொரு மதிப்பு இருக்கு, நம்ம இன்னைக்கு அதை பார்க்கல. சர்ப்ளஸ் வேல்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம இன்னைக்கு பார்க்கல. சோ இன்னைக்கு வந்து ரெண்டு மதிப்பை பத்தி பாக்குறோம், யூஸ் வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்ப என்ன சொன்னா ஒரு கமோடிட்டி நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறீங்க. அப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து முதன்மையா வந்து ரெண்டு வேல்யூ இருக்குங்கிறார்.
என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு வந்து யூஸ் வேல்யூ, எதுக்கு பயன்படுது. இமீடியட்டா நீங்க ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க, ஏதோ ஒரு பண்டமோ ஏதோ ஒன்று தயாரிக்கிறோம், அது வந்து எதுக்கு இமீடியட்டா வந்து ஒரு தேவையை ஒரு பூர்த்தி பண்ணணும். இப்ப வந்து எனக்கு வந்து தாகம் எடுக்குது இல்லையா, அப்ப தாகம் எடுத்தா நான் இமீடியட்டா என்ன பண்ணுவேன், போய் தண்ணி குடிப்பேன். அப்ப அந்த தண்ணி குடிக்கிறேன் இல்லையா, அப்ப எனக்கு வந்து தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறேன். அப்ப அந்த தண்ணி வந்து என்னோட தாகத்தை தணிக்குது. அப்ப அது வந்து யூஸ் வேல்யூ. அப்ப அந்த தண்ணியோட யூஸ் வேல்யூ என்ன, தாகத்தை தணிக்கிறது தான் யூஸ் வேல்யூ. அப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு, இது வந்து குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறார். த யூட்டிலிட்டி ஆஃப் அ காமடிட்டி. அப்போ ஒரு பொருள், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதோட பயன்பாடு, இமீடியட்டா ஒரு தேவை இருந்தாலும் அது வாங்குவாங்க, இல்லைன்னா பொருள் வாங்க மாட்டாங்க. இன் சாட்டிஸ்ஃபையிங் நீட்ஸ், ஏதோ ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை அது வந்து நிவர்த்தி பண்ணுது, அது வந்து யூஸ் வேல்யூ. அது என்ன, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. அப்ப இது வந்து குவான்டிட்டி. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை இன்னொருத்தர் ஒரு பொருள் வச்சிருக்காரு, இதுக்கு பதிலா அதை கொடுக்கலாம் இல்லையா. அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பண்டமாற்று புரை அப்படின்னு இருக்கு. இப்போ கூட நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீடுகள் வந்து, இப்ப இவங்க வீட்டுல இருக்கிறோம், சரி இவங்க வந்து 4 முருங்காய் கொடுப்பாங்க பக்கத்து வீட்டுல, அவங்க வீட்டுல எலுமிச்சை பழம் இருக்கும், அவர் வந்து 2 எலுமிச்சை பழம் தான் கொடுப்பாரு. ஏன்னா இப்ப வெயில் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம் விலை அதிகம். அப்போ 2 எலுமிச்சை பழத்துக்கு 4 முருங்காய் அப்படிங்கிறப்ப வந்து குவான்டிட்டி, இதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீசன், இப்ப வந்து மழை காலமா, அப்போ வந்து இது அதிகமா இருக்கும், எலுமிச்சை பழம் ஐயோ ஜலதோஷம் சொல்லிட்டு அது வாங்க மாட்டோம், அப்ப அதோட வேல்யூ கம்மியாகும். அப்ப என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கு நீங்க இன்னொரு பொருள் எந்த அளவுக்கு சரிசமம் அப்படிங்கிறது பாக்குறோம். அப்ப இந்த வொர்த் ஆஃப் அ கமோடிட்டி, அதோட மதிப்பு, எக்ஸ்சேஞ்ச், இதுக்கு அது சமமா எக்ஸ்சேஞ்ச் பண்ற அளவுக்கு அப்படிங்கிற இன் டர்ம்ஸ் ஆஃப் த வொர்த் ஆஃப் அனதர். அப்போ இன்னொரு ப்ராடக்ட் கூட இதை வந்து மாத்திக்க முடியுமா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. அப்போ வந்து இப்ப ஒரு தண்ணி பாட்டில் அப்படின்னு சொன்னா நம்ம காசு கொடுக்குறோம், அப்ப இதோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்ன. அப்போ எந்த பிராண்ட், இப்ப நீங்க சாதாரண ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ரயில் நீர் அதுன்னு சொன்னா 10 ரூபாயில இருக்கும், ஒரு வாட்டர் கேன் வாங்குறீங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் பிஸ்லரி வாங்குறப்ப வந்து 20-25க்கு போகுது. அப்போ எந்த இடத்துல வாங்குறீங்க, அது அதுக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க, அதோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸ்சேஞ்ச், இதுக்கு பதிலா அது அப்படிங்கிறது. அப்போ இது வந்து மார்க்ஸ் அப்பவே சொல்லிட்டு போறாரு. அப்ப எந்த ஒரு கமோடிட்டி நீங்க உருவாக்குனாலும், ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவை இருக்கா அப்படின்னு பாக்குறோம், அது யூஸ். அதுக்கப்புறம் இந்த தேவை இருக்கிறப்போ அதை எதுக்கு மாத்திக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதுக்கு பதிலா இதை கொடுத்து வாங்கலாம். அப்ப அந்த காலத்துல வந்து பண்டமாற்று முறை அப்படிங்கிறது அப்படிதான் நடக்குது இல்லையா. இப்ப நம்ம வந்து ஏலக்காய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வேற ஏதாவது போர்வை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாத்திப்போம். அந்த மாத்துதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதுக்கு அடுத்த கான்செப்ட பார்ப்போம். இது கொஞ்சம் அதே மாதிரி மார்க்சிசத்துல இருந்து பேஸ் பண்ணி வர்றது ISA RSA அப்படின்னு சொல்லிட்டு, இது சுருக்கம் அப்ரிவேஷன் தான், அது என்னன்னு பார்ப்போம். அப்ப இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து லூயிஸ் அல்தூசர் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் வந்து மார்க்சிஸ்ட், இவர் ஒரு மார்க்சிஸ்ட். இவர் கொஞ்சம் கால் மார்க்ஸ் அவங்களெல்லாம் மீறி கொஞ்சம் போவார். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ISA RSA அப்படிங்கிற 2 கான்செப்ட் சொல்றாரு. ISA அப்படின்னு சொன்னா ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பேரட்டஸ், RSA அப்படின்னா ரிப்ரசிவ் ஸ்டேட் அப்பேரட்டஸ். அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஐடியாலஜினா என்னன்னு சொல்லும். ஏன்னா நாங்க உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க நெட்ல வந்து, ஐடியாலஜி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மார்க்சிஸ்ட் வந்து அதிகமா பேசினார் அப்படின்னா அல்தூசர் தான். அப்ப ஐடியாலஜினா என்ன, அந்த பேரை பாருங்க, ஐடியா, ஒரு கருத்து இல்லையா. அப்போ என்ன ஒரு கருத்து அப்படின்னு சொன்னா அவர் சிம்பிளா சொல்றாரு, நம்ம எல்லாருமே வந்து நம்ம மனசை ஆட்சி பண்றது வந்து, நம்மளை ஆட்சி பண்றது சில கருத்துக்கள் தான். அப்ப நம்ம மனசுல வந்து அது ஆழமா பதியப்படுது. ஒரு கருத்து வந்து நம்ம மேல வந்து நம்மளுக்கு தெரியாமலையோ தெரிஞ்சோ வந்து நம்ம மனசுல வந்து பதியப்படுது. அந்த கருத்து தான் வந்து நம்மளோட ஆக்ஷன், நம்ம பண்ற செயலை வந்து தீர்மானிக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அப்ப அதே போலதான் வந்து ஒரு அரசாங்கமும் செயல்படுது அப்படிங்கிறார். அப்போ ஒரு ஸ்டேட், ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னா, அந்த சிட்டிசன் அவங்களோட மக்களுக்கு மனசுல வந்து ஒரு கருத்தை போய் பதிய செய்யுது சரியா. அப்ப அதை வந்து பதிய செஞ்ச உடனே அது உங்க நல்லதுக்கு தான்ப்பா நாங்க பண்றோம் அப்படின்னு அந்த அரசு சொல்லும். அப்போ அதை வந்து கன்வின்ஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சட்டம் போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த சட்டத்தோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவோம். இதை பண்ணுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்ப அடுத்த 10 ஆண்டுல நம்ம எங்க போயிருப்போம், இல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும், அது கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து அந்த கருத்து வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்ப கன்வின்ஸ் பண்ண உடனே மனசை ஏத்துக்கும். அப்ப வந்து அந்த ஓட்டு போடுறதும் சரி எல்லாமே இப்படிதான் வந்து நம்ம பண்றோம் சரியா. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசாங்கமோ இல்ல ஒரு அரசோ இல்ல ஒரு அமைப்பு 2 வகையா வந்து அந்த செயலை பண்ணுது. ஒண்ணு வந்து ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பேரட்டஸ். அந்த அப்பேரட்டஸ் எது மூலமா அப்பேரட்டஸ் மீன்ஸ், ஒண்ணு வந்து பிரைவேட்டா, அதுவா தலையிடாது. என்னைக்குமே ஸ்டேட் வந்து அதுவா வந்து நம்மளை கண்காணிக்காது, மத்தவங்க மூலமா சாஃப்ட் அப்ரோச். இது வந்து பிரைவேட் டொமைன்ல வந்து இயங்கும். எப்படி, மதம், ஒரு மதம், அப்ப நம்ம வந்து பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மதம் இருக்குன்னா அந்த மதத்துல சொல்லி கொடுப்பாங்க, எப்பா இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணமா இப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது, நீயா வாழ்க்கையில் இப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வீட்டுல சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சுடுவாங்க,
இன்னைக்கு எதிர்த்து பேசினேன், அப்பா அம்மாவை எதிர்த்து பேசினேன் நீ அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை ஏதாவது எதிர்த்து பேசினா அங்கேயே தட்டி வைக்கணும். இதை பண்ணணும் பண்ணக்கூடாது சொல்லி வைப்போம். இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவோம், இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூலோ காலேஜோ, அதுக்கப்புறம் போற இடம்லாம் அங்கெல்லாம் சொல்லி வைப்பாங்க, பார்த்து எழுதக்கூடாது, படிக்கணும், படிச்சாதான் வேலை வேலை, அதுக்கப்புறம் அடுத்தது குடும்பம். அப்ப அங்க இருந்தே நம்மள ட்ரைனிங் ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, மதம் எதுவும் இருந்தாலும் சரி, நம்ம அங்கேயே வந்து நம்மள கருத்துக்களை வந்து மனசுல பதிக்க வச்சிருவாங்க. அதை மீறவே மாட்டோம். நம்மளுக்கு வந்து அதை மீறினா குற்ற உணர்ச்சி வந்துடும். ரைட்டா? இது வந்து ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பேரட்டஸ். அப்போ ஒரு அரசாங்கம் வந்து நேரா நம்மளுக்கு வந்து நம்மளோட கருத்துக்கள் வந்து மனசுல பதிய வைக்கிறது இல்ல. இது மூலமா, ஒரு குடும்பம் மூலமா, ஒரு காலேஜ் மூலமா, ஒரு ஸ்கூல் மூலமா அப்படியே நம்ம மனசுல வந்து அந்த ஐடியா வந்து பதிய வைப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு அரசாங்கம் ஏதாவது போடுறப்ப எதிர்த்து பேச மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஆர்டினரியா தெரியும், ஆமா அதானே சொல்லணும், அதனால காலங்காலமா நம்ம அதனை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நினைச்சுப்போம். அப்படி ஒரு வேலை அதெல்லாம் மீறி, இப்ப இதெல்லாம் இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டாங்க, பிரைவேட் டொமைன்ல நடக்குது, திடீர்னு கோவப்பட்டு யாரும் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கேஸ் தான் இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தாங்க, சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, நம்ம டிராபிக் ரூல்ஸை மீறக்கூடாதுன்னு சொன்னாங்க. மீறினா என்ன ஆகும், ரெப்ரசிவ் ஸ்டேட் அப்பேரட்டஸ். அங்க வந்து அரசாங்கம் நேரடியா வந்து மோதும், நேரடியா வந்து நம்மளை கண்காணிக்கும். அதுதான் ரிப்ரசிவ், அடக்கி ஆளுறது, ரிப்ரசிவ் ஸ்டேட் அப்பேரட்டஸ். அப்போ இது வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கு, எல்லாருக்கும் சமூகத்துல இருக்கு. இது வந்து வயலன்ஸ், அது வந்து ஐடியாலஜி, வெறும் கருத்தோட நின்று போயிடும். இங்க அந்த கருத்தை மீறி மீறி நீ செயல்படுவீங்க இல்லையா? ஏன்னா கருத்தோட இருந்தா பரவாயில்ல, ஆக்ஷன் மீறியாச்ச, அங்க ரெட் லைட் போயிட்டு இருக்குமே வந்து டிராபிக் லைட்டை கடந்து போறோம், இவன் பேசிட்டே இருக்கும் அரைஞ்சாச்சு, இல்ல கொல்ல எது பண்ணாலும் சரி. அப்போ விதிகளை மீறப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் நேரடியா தலையிடும். அப்ப யார் மூலமா வரும் அப்படின்னு சொன்னா ஒரு போலீஸா இருக்கலாம், இல்ல ஒரு கோர்ட்டா இருக்கலாம், இல்ல ஆர்மியா இருக்கலாம், பிரிசனா இருக்கலாம். அப்ப அந்த அரசாங்கத்துக்கு கீழே பணிபுரியறவங்க, அரசாங்கத்துக்கு அத்தாரிட்டியா இருக்கிறவங்க, அவங்க வந்து நேரடியா தலையிட்டு எவன் தப்பு பண்ணானோ அவனை அடிச்சு திருப்பி வந்து பண்ணக்கூடாது, திருப்பி போய் அந்த ஐடியாலஜி, அந்த கருத்தை போய் திருப்பி வந்து கடைபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து ரிப்ரசிவ் ஸ்டேட் அப்பேரட்டஸ். அப்ப இது பாத்தீங்கன்னா லூயிஸ் ஆல்தோஸ் முக்கியமான ஒரு கருத்து, ஐஎஸ்ஐ அண்ட் ஆர்எஸ்ஐ. அப்ப என்னன்னா ஒரு அரசாங்கம் என்ன சொல்லுது, நான் சொல்றதை கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. மீறினா அடி விடும். ஆனா மீற விடாம என்ன பண்ணுவாங்கன்னா அப்பத்துல நம்ம ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. சோ இப்படிதான் வந்து ஒரு அரசாங்கம் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். அடுத்தது பார்ப்போம், த செமியாட்டிக் வர்சஸ் த சிம்பாலிக். இது ரெண்டு ஒரு கான்செப்ட். இது யாரு அறிமுகப்படுத்துறா அப்படின்னு சொன்னா ஒரு பெல்ஜியன் பிரெஞ்சு கிரிட்டிக், இவங்க வந்து ஜூலியா கிறிஸ்டவா, JULIA KRISTEVA, ஜூலியா கிறிஸ்டவா அப்படிங்கிற வந்து முன்வைக்கிறாங்க இந்த ரெண்டு கருத்தையும். அப்ப அவங்க யாரு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு சைக்கோ அனலிஸ்ட், ஒரு ஃபெமினிஸ்ட், ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட், அவங்க பல ரோல் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களோட முக்கியமான ஒரு வாதம் என்னன்னு சொன்னா, இந்த சஷூர் சொன்ன மாதிரி சிக்னிஃபையிங், இந்த குறியீடு ஒரு மொழியோ இல்ல ஒரு, ஏன்னா மொழியில மட்டும் இல்ல, சயின்ஸ் வந்து லிட்டரேச்சர்லயும் இருக்கு. ஒரு இலக்கிய படைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் சர்டன் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு சானட் எழுதணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, ஒரு கவிதை எழுதுனா சில ரூல்ஸ் இருக்கு. அப்ப அந்த சைன் இல்ல அது ரூல்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு புத்தகம் எழுதுறாங்க, ரெவல்யூஷன் இன் பொயட்டிக் லாங்குவேஜ், ரைட்டா? அப்ப எப்படி ரெவல்யூஷன் வருது அப்படின்னு சொன்னா சிலர் ஏற்கனவே இருக்கிற அந்த சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மீறி எழுதுறாங்க இல்லையா? அப்ப அது மாதிரிதான் வந்து ரெவல்யூஷன்ஸ் வருது. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு புது கவிதைகள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த புத்தகத்துல வந்து ஒரு ரெண்டு முக்கியமான டேர்ம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, த செமியாட்டிக் அப்படிங்கிறாங்க. அப்ப செமியாட்டிக் அப்படின்னா ஒரு மொழி, ஃபர்ஸ்ட் மொழியை வச்சு பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மொழியில ஒரு லாங்குவேஜ்ல ஒரு எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு மொழியை நீங்க எதுக்கு பயன்படுத்துவீங்க, எமோஷன். ஒரு மொழியை எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட உணர்ச்சிகளையும் ஃபீலிங்ஸையும் இல்லையா, அதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவோம். அது வந்து செமியாட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தட் லாங்குவேஜ். அது எக்ஸாம்பிள் என்ன சொன்னா அது இயல்பா வரும் அப்படிங்கிறாங்க, இன்ஸ்டிங்க்சுவல் டிரைவ்ஸ். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை எடுத்துப்போம். அப்ப நீங்க ஒரு குழந்தை பிறந்த, ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஒரு குட்டி பாப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒன்னும் பேச்செல்லாம் வரல, இப்பதான் இருக்கு, ஒரு 2 மாசம் 3 மாசம் இருக்கு, இல்ல 4 மாசம் இருக்குன்னா அது கிட்ட போயிட்டு சிரிச்சா நம்ம பார்த்து அப்படியே சிரிக்கும், ரைட்டா? நம்ம வந்து புபு இல்ல ஏதாட்டும் வந்து நம்ம சில்மிஷன் எல்லாம் பண்ணி பிடிச்சுமா ஏதாவது மூஞ்ச மாத்தி காமிப்போம், இல்ல அது கண்ணை மறைச்சிட்டு காமிப்போம், அது பார்க்கும் சிரிக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா அது ஒன்னும் அந்த குழந்தை வந்து அந்த மொழி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போல, வெறும் வந்து இன்ஸ்டிங், அது உடல் என்ன சொல்லுது, வெளியே என்ன நடக்குது, அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது பயாலஜிக்கலா ரியாக்ட் பண்ணும். அப்ப இந்த செமியாட்டிக் அப்படிங்கிறது கொஞ்சம் பயாலஜிக்கல். நம்ம வந்து எமோஷன் வந்து அப்படியே வந்து கன்வே பண்ணோம், இன்னும் மொழி அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போகாம இன்னும் இருக்கும். அப்ப இது வந்து நான் வெர்பல் அப்படிங்கிறாரு. எக்ஸாம்பிள் மியூசிக், சில இடத்துல வந்து சில மியூசிக்கை கேட்ட உடனே நம்மளுக்கு வந்து சில எமோஷன்ஸ் தோண்டு வரும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு
தமிழ் சினிமால வந்து 96 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஒண்ணுமா அந்த மியூசிக் அப்படியே கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லிரிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஏதோ ஒரு தோணும். உடனே விஜய் சேதுபதி அந்த படம் த்ரிஷா அதுல பார்த்தோம்னா அந்த பழைய அந்த 90s ஞாபகத்துக்கு வர மாதிரி வரும். அப்போ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, ஜூலியா கிறிஸ்டோவா செமியாட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இது இருக்கு, அந்த கட்டத்துக்கு முன்னாடி கட்டம். அப்ப இது வந்து இயல்பா இருக்கு, ஒரு பயாலஜிக்கலா இருக்கு, நான் வெர்பலா இருக்குங்கிறாங்க. மியூசிக் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ சில மியூசிக்கை கேட்டமே இது ஒரு சோகமான மியூசிக் அப்படின்னு சொல்றோம். சில மியூசிக்கை கேட்டா இது சந்தோஷமான மியூசிக். ஆனா யார் சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு தெரியுது இல்லையா? இப்ப இளையராஜா ஏதோ ஒன்று போடுறாரு அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து சைக்கோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா அது கேட்ட உடனே ஏதோ ஒரு த்ரில்லர் இல்ல ஒரு சோகமானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இல்ல ஒரு வேற ஏதாட்டும் ஒரு படத்துக்கு போடுறப்ப வந்து உச்சகட்டமா சந்தோஷத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அது எப்படின்னு சொன்னா இன்ஸ்டிங் இல்லையா? அது உடன் பிறந்து உள்ளேயே நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது வந்து சிம்பாலிக். அப்ப சிம்பிள் இப்ப எப்படி நம்ம ஒரு சிம்பிள் கண்டுபிடிக்க, இப்ப ரோஜா அப்படின்னு சொன்னா அது காதலுக்கு குறிக்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும்? அது வந்து சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? லாஜிக் இல்ல அது அப்படிதான் தொன்று தொட்டு கன்வென்ஷனா ஃபாலோ பண்றோம். ஒரு ரோஜா மலர் அப்படின்னு சொன்னா ஒரு பையன் இல்ல பொண்ணோ மாத்தி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது காதல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இல்ல அப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இதுல வந்து ஒரு லாஜிக்கல் அடுத்த கட்டத்துக்கு போறோம். அப்ப இதுதான் வந்து ஒரு மொழி. ஒரு மொழி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறப்போ அந்த குழந்தைகள் இருக்கிறப்போ சாப்பிடுவோம், தூங்குவோம், மியூசிக் அது தாலாட்டு கேக்குது, தூங்குது, அப்படியே ஜாலியா போகுது. ரைட்டா? அதுக்கு அடுத்து வந்து சுத்தி அப்சர்வ் பண்ணுது. இது சாப்பிடணும்னு சொன்னா ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்க, கண்ணா பசிக்குதான்னு கேக்குறாங்க, ரைட்டு. அப்போ அந்த வார்த்தையை கேட்டா நம்ம வந்து அழணும் பொழுது சரி அழுது நமக்கு பசி இருக்குன்னு காட்டி கொடுப்போம். அப்படியே அந்த குழந்தை முடிவு பண்ணுது. அப்படிதான் வந்து மொழி அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. அப்ப இது வந்து ஒரு சோசியல் அஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல தான் லிங்குவிஸ்டிக்ஸ் உள்ள வருது, மொழியியல் உள்ள வருது. இப்பதான் வந்து நம்ம அடிப்படைகளை கத்துக்க ஆரம்பிக்கிறோம். கிராமர் இது வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், லாஜிக்கலா இருக்கும். இது எமோஷன் கிடையாது. இதுல வந்து ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் அமைக்கப்படணும், அப்பதான் புரியும் பேசினாங்க. அப்ப இந்த சிம்பாலிக் அப்படிங்கிறது லாஜிக்கலா இருக்கும், ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், ரூல்ஸ் பவுண்டா இருக்கும், சோசியலா இருக்கும். அப்ப அதுவும் இதுவும் வேற. அப்போ இது வந்து முழுமையா மொழிக்குள்ள போயாச்சு அப்படிங்கிறாரு. சரியா? அப்ப அது வந்து செமியாட்டிக், இது வந்து சிம்பாலிக். அப்ப இந்த ரெண்டு கான்செப்டுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜூலியா கிறிஸ்டோ வந்து லகான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு சைக்கானலிஸ்ட், முக்கியமான ஒரு சைக்கானலிஸ்ட், பிரெஞ்சு சைக்கானலிஸ்ட். அவரு சொன்ன கருத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இதையும் பேசுறாங்க. ஏன்னா அவரு வந்து இதே தான் பேசியிருப்பாரு. லகான் பாத்தீங்கன்னா மிரர் ஸ்டேஜ் அப்படின்னு ஒண்ணு பேசுவார். அது என்ன மிரர் ஸ்டேஜ்? அவர் என்ன சொல்றாரு, ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே அது என்ன நினைக்குமா, நானும் அம்மாவும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்குமா. நான் வந்து அம்மாவோட உடல் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது எதையும் பிரியாம இருக்கும். யாராவது அதை பிரிச்சுட்டு அது கோவம் வந்துடும், ஆள ஆரம்பிச்சிடும். அப்போ அது வந்து மொழி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள அது போல. ஆனா அது மொழியை எப்ப கத்துக்கும் அப்படின்னு சொன்னா, அது முதல்ல வந்து ஒரு கண்ணாடியை பாக்குது அந்த பாப்பா. அது கண்ணாடியில வந்து தன்னோட முகம் தெரியுது. அப்பதான் அதுக்கு அறிவு வருது. ஐயோ இவ்வளவு நாள் வந்து அம்மாவோட முகமும் என்னோட முகமும் ஒரே மார்க்ல நினைச்சிட்டு இருக்கேன். இது வேற மாதிரி இருக்கு. அந்த கண்ணாடியில இருக்கவங்க யாரா அப்படின்னு பார்த்தா அது நான் தானா. அப்போ ஐ, நான் அப்படின்னு அது முதல்ல தாங்கிட்ட சொல்லிக்கிடுது. அப்போ நாங்கிறது நானு, அது அம்மா, அது அப்பா. அப்போ மொழிக்குள்ள வந்தாச்சு ரூல்ஸ். அப்போ அந்த குழந்தை அப்படிதான் கத்துக்காது. அப்ப அந்த மிரர் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு மொழிக்குள்ள என்டர் ஆகுற ஒரு பருவம் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து லகான் சொன்னது. அதே கருத்தை பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஜூலியா கிறிஸ்டோ வந்து சிம்பாலிக் அப்படின்னு சொல்றாங்க. இதே தான் அவரும் சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ செமியாட்டிக் அப்படிங்கிறது வந்து இயல்பா நடக்கக்கூடிய ஒண்ணு, அது பயாலஜிக்கலா இருக்கு. இது வந்து நம்ம சோசியலா சமூகத்துல கத்துக்கிட்டு ஒரு மொழியை கத்துக்கிற மாதிரி இருக்கும். சரியா? சோ இது வந்து ஜூலியா கிறிஸ்டோவா சொன்னது. சோ இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு கடைசி ரெண்டு கான்செப்ட பார்ப்போம். ஜெனோடெக்ஸ்ட் அண்ட் ஃபெனோடெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத சொன்னது யாருன்னா அவங்களே தான், ஜூலியா கிறிஸ்டோவா தான். இப்ப நம்ம அது பார்த்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே கொஞ்சம் லிட்ரேச்சருக்கும் லாங்குவேஜுக்கும் ஈஸியா கனெக்ட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஜெனோடெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து செமியாட்டிக் அப்படின்னு சொல்றாங்க, ஃபெனோடெக்ஸ்ட் அப்படிங்கறத சிம்பாலிக் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஜெனோடெக்ஸ்ட்? ஜெனோடெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழியோ இல்ல ஒரு இலக்கியமோ நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தியான ஒரு அறிவு இருக்கும் இல்லையா, ஒரு அண்டர்லையிங் ஃபவுண்டேஷன் இருக்கணும். ஒரு நம்ம சஷூர் சொன்ன மாதிரி ஒரு லேங், இல்ல உங்களுக்கு வந்து நோம் சாம்ஸ்கி சொன்ன மாதிரி ஒரு கம்பீட்டன்ஸ், அதை நீங்க வந்து இங்க கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபெனோடெக்ஸ்ட் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்க எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறீங்க. அப்ப இது வந்து நீங்க சஷூர் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும், லேங் அப்படின்னா பரோல், இது வந்து பரோல். இல்ல உங்களுக்கு வந்து சாம்ஸ்கி சொன்ன மாதிரி இது வந்து பெர்ஃபார்மன்ஸ், அப்படிங்க கம்பேர் பண்ணிக்கங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு எந்த ஒரு இலக்கிய படைப்பும் அதை படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த படைப்பாளி ரைட்டர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த ஒரு அறிவு இருக்கணும் இல்லையா. இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஒரு போயம் எழுத போறீங்க,
அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கவிதை அப்படின்னு சொன்னா கவிதையில என்னென்னலாம் இருக்கும்? ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அணிகள் இருக்கும் இல்லையா? இல்ல உங்களுக்கு வந்து இந்த பக்கம் எதுகை மோனை போடணும், இல்ல எந்த வார்த்தையை எங்க போடலாம், இல்ல இங்கிலீஷ் போயிட்ரியா அயம்பிக் பென்டாமீட்டர்ல எழுதணும், இல்ல இது வந்து சானட்டா 14 வரிகள்ல எழுதணும். அப்போ அந்த அண்டர்லைங் ஃபவுண்டேஷன்ல ஒழுங்கா தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? அப்ப இது வந்து ஒரு மொழியை கத்துக்கிற மாதிரி. இது நம்ம இதே மாதிரிதான். அது வந்து நான் படிச்சு சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். இது வந்து ஜெனோடெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு படைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ப்ராசஸ். ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை படைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் அவங்க ஜெனோடெக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு அவங்க எக்ஸாம்பிள் என்ன தராங்க? டோபாலஜி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து. அப்ப மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டோபாலஜி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஜாமெண்ட்ரியில வந்து அந்த ஜாமெண்ட்ரிக்கல் ஃபீச்சர்ஸ பத்தி படிக்கிறது டோபாலஜி. ரைட்டா? அப்போ அதே போலதான் ஒரு இலக்கியம் நீங்க படிச்சு அதை வந்து சந்தோஷமா அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து ஒரு நாவல் அப்படின்னா நாவல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு 4 நாவல் 5 நாவல் படிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாவல் படிச்சது வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லன்னு சொன்னா ஏதோ பிரிஸ்கிரைப் பண்ணது படிக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டத்துக்கு படிக்காம சம்மரி படிக்க வேண்டியதுதான். அது படிக்க மாட்டோம் இல்லையா? அப்ப அதை படிச்சு பழகி ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா படம் தான். இப்ப ஏன் படம் பாக்குறப்ப சந்தோஷமா இருக்குன்னா பார்த்து பழகியாச்சு. அப்ப அந்த அண்டர்லைங் ஃபவுண்டேஷன் நம்மளுக்குள்ளே இருக்கு. சரி, ஹீரோ ஹீரோயின் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரைட்டா? அது வந்து ஜெனோடெக்ஸ்ட் உள்ளே ஆழமா நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கிற ஒண்ணு. அதான் அண்டர்லைங் ஃபவுண்டேஷன். அவங்க மொழிக்கும் இலக்கியத்துக்கும் அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அந்த அண்டர்லைங் ஃபவுண்டேஷன் ஜெனோடெக்ஸ்ட்ங்கிறாங்க. அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டும் அவங்க ஜூலியா கிறிஸ்டோவா கொடுக்குறாங்க. ஒரு மொழி முக்கியமா வந்து சைனீஸ். சைனீஸ் மொழியில பேசுறது அந்த பேச்சு வழக்கம் வந்து அவங்க வந்து ஜெனோடெக்ஸ்ட். ஏன்னா சைனீஸ் வந்து யாராலையும் வாழ்நாள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் எல்லாராலையும் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, கத்துக்கவும் முடியாது. அதுல ஏகப்பட்டது இருக்கு. முக்கியமா எழுதுறதுலாம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து டயக்ராம் மாதிரி இருக்கும். அப்ப அந்த பேச்சு இது வந்து பேசி வந்து சைனீஸ் மட்டும் கிடையாது. இப்ப தமிழ் கூட எடுத்துங்க. இப்ப தமிழ் மொழியிலும் சரி எப்படி கத்துக்கிட்டோம்? பார்த்தோம் அப்படியே கேட்டு என்ன ஸ்கூல்ல வெளியே போறப்ப விளையாடுறப்போ கேட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஒரு பேச்சு மொழி அப்படி இருக்கு. ஆனா எழுத்து அப்படி கிடையாது. தமிழ் எழுதணும் அப்படின்னு சொன்னா பேசுறது வேற எழுதுறது வேற. நல்லா பேசுவாங்க. ஆனா தமிழ்ல எழுதணும் அப்படின்னு சொன்னா இப்ப கூட இப்ப முக்கியமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட் எனி இதை விட்டுட்டு வந்தவங்க திடீர்னு நம்ம எல்லாம் எழுத விட்டா என்ன ஆகும்? சந்தி சிரிச்சிரும். அதாவது சந்தி தமிழ்ல வந்து சந்தி பிழை அதிகமா வரும். அப்படின்னா ஒரு ஒரு பண் விளையாட்டா சொல்லணும்னா சந்தி சிரிச்சிரும் தான். ஏன்னா சந்தி பிழை இல்லாம இப்ப நம்மளால தமிழ் எழுத முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்கு. ஏன்னா டச் விட்டு போச்சு. ஃபுல்லா இந்த இங்கிலீஷ் படிக்கிறவங்க பேர்ல அதை மறந்துடுறோம். இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா அதை சில மாணவர்கள் அதை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அப்ப என்னன்னா எழுதணும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஃபெனோடெக்ஸ்ட் சிம்பாலிக். அது வந்து ரூல்ஸ் போய் கத்துக்கணும். அப்போ எந்த இடத்துல எப்படி எந்த இடத்துல வந்து இந்த இடத்துல விகுதி வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் போட முடியும். ரைட்டா? த லாங்குவேஜ் தட் சர்வ்ஸ் டு கம்யூனிகேட். அப்போ பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அதே போல ஒரு இலக்கியம் படைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த படைக்கிறப்ப அந்த ஃபவுண்டேஷன்ல யூஸ் பண்ணி ஒரு படைப்பை படைக்கிறது. அப்போ படைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? இப்ப சானட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். இப்ப எப்படிப்பட்ட சானட்? ஷேக்ஸ்பியரின் சானட்டா இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற இட்டாலியன் சானட்டா? அப்ப எந்த வகை அப்படின்னு தெரியணும். இல்ல ஆக்டேவ் அண்ட் சசெட் 8-6 அப்படி பிரிக்கிறதா இல்ல வந்து ஷேக்ஸ்பியரின் மாதிரி குவாட்ரைன் ஒரு கப்லெட் அப்படி பிரிக்கிறதா பார்த்து வரணும். அதுக்கு இதுக்கு வந்து ஜூலியா கிறிஸ்டோவா திருப்பி மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, அல்ஜீப்ரா. அப்ப அல்ஜீப்ரா வந்து ஏற்கனவே ஃபவுண்டேஷன் இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அல்ஜீப்ரால எழுத்துல அந்த ஒவ்வொன்றுக்கும் போட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அதே போலதான் ஒரு ஒரு இலக்கிய படைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கு. சரியா? ஓப்பனிங் ரைட்டா? அப்ப நம்ம சொல்லுவோம் இலக்கியத்தை சொல்லுவோம் பிகினிங் மிடில் அந்த எண்ட் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ரிட்டன் சைனீஸ். அப்போ சைனீஸ் மொழியில பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் சிம்பிள் கத்துக்கிறதுக்கும் நம்ம வந்து சிரமப்பட வேண்டும். அதே போல எந்த மொழி இல்ல, சைனீஸ் மொழியில எந்த மொழியா இருந்தாலும் சரி சிரமப்பட்டு தான் ஆகும். சோ இது வந்து ஃபெனோடெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ ஐ ஹோப் இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கான்செப்ட் வந்து நம்ம 1 மணி நேரத்துல பார்த்திருக்கோம். முக்கியமா தமிழ்ல இதை சொல்லி கொடுத்தனால உங்களுக்கு இன்னும் ஈஸியா தோணி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லிட்டரரி தியரியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கான்செப்ட் தெரிஞ்சு முக்கியமா அந்த ப்ரொஃபஸரால தமிழ்லயும் டீச் பண்ண முடிஞ்சு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க முடிஞ்சுன்னு சொன்னா தியரி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சிலதெல்லாம் சிரிப்பா இருக்கும், டே இதையா நீங்க வந்து தியரின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். சரியா? அந்த அளவுக்கு சுலபமா நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதோட ஒரு கண்டினியூவேஷன் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30 கான்செப்ட் பார்ப்போம். ஏன்னா லிட்டரரி தியரி வந்து ரொம்ப வாஸ்டான ஒரு ஏரியா. நாளைக்கு இதோட தொடர்ச்சி இருக்கும். சரியா? சோ தேங்க்யூ சோ மச்.
ஏதாட்டும் கொஸ்டின் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. சரியா? தேங்க்யூ so much.